जय आंजनेयमूर्ति की जय। सदा बालरूपाभिविघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्राभिपञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं गाभिकल्याणमूर्तिः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविदाशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वैदेही सहितं सुरद्रुमतले ऐमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदाद्रिभिः परिवृतं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रजमानिरेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆக ஆயிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஸ்ரீஹரையே நமஹ. நம்முடைய பாரத தேசத்தில் ரெண்டு இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தை சேர்த்து மொத்தம் 7 காண்டங்கள். இந்த 7 காண்டத்தையும் நம்ம பூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னா நவாக கிரமத்தில் 9 நாள் பாராயணம் பண்ணி ஒரு 9 நாள் அதுக்காக பிரவச்சனம் பண்ணால் தான் முழுக்க அனுபவிக்க முடியும். அது முழுக்க நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுந்தரகாண்டத்தை மாற்றியாவது அனுபவித்தோம்னா ராமாயணத்தோட முழு பலனுமே சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம், ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் இருக்குது, சுந்தரகாண்டத்துக்குள்ளே ராமாயணம் இருக்குது. இதான் இதோட விசேஷமான விஷயம். இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் 5வது காண்டமாக வருது. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம்னு. எல்லா காண்டத்துக்கும் அங்கே நடக்கிற சம்பவங்கள் இல்லை அது நடந்த இடம், இதை வச்சு மற்ற காண்டங்களுக்கெல்லாம் பேர் கொடுத்தார் வால்மீகி பகவான். சுந்தரகாண்டத்துக்கு மாத்திரம் அதுக்கு பேர் ஏற்பட்டது ஆச்சரியமான விஷயம். வாஸ்தவத்தில் அதுக்கு லங்கா காண்டம் வச்சிருக்கலாம், இல்லை அனுமத் பிரபாவம் அனுமத் காண்டம் வைக்கலாம். இது ரெண்டையும் தாண்டி சுந்தரகாண்டம்னு பேர் வைப்பானேன்னு ஒரு பிரசம்சை வரும்போது 2 விஷயம். சுந்தரம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்தில் வானரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்துலேயே எடுத்துன்னு போகலாம். இல்லாட்டா அவர் என்ன பண்ணுறார், சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகான இந்த காண்டமாக இருக்கிறதுனால இது சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பெயரையும் ஏற்படுத்தினதாக பிராச்சீனமாக பெரிவாரெலாம் அனுபவிச்சுன்னு வரா. இதில் இன்னொரு திலகர்னு சொல்லிட்டு வடக்கத்திகாரர் அவர் தான் ஒரு ஸ்லோகத்தை ரச்சனம் பண்ணுறார். சுந்தரங்கிற சொல்ல வச்சு இது எதனால் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறத சொல்கிறார். சுந்தரே சுந்தரோ ராமஹ சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா. சீதான்னு சொல்லணும் கரெக்டாக வர. சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தர கபிஹி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம்ன சுந்தரம் அப்படின்னு ஒரு ரச்சனை. சுந்தரம்ங்கிற அழகு அது சொல்கிறார். சுந்தரே சுந்தரோ ராமஹா, சுந்தரகாண்டத்தில் ராமன் அழகு, சுந்தரகாண்டத்தில் கதை அழகு, சுந்தரகாண்டத்தில் சீதை அழகு, சுந்தரகாண்டத்தில் வனம் அழகு, சுந்தரகாண்டத்தில் காவிய நட அந்த சமஸ்கிருத பதங்கள்லாம் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தினாரோ அது ஒரு அழகு. சுந்தரே சுந்தர கபிஹி, சுந்தரகாண்டத்தில் பகவான் ஆஞ்சநேய சுவாமி அழகு.
சுந்தரே சுந்தரம் மந்திரம். சுந்தரகாண்டங்களில் உள்ள 68 சர்க்கமுமே ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் தனித்தனியாக பலஸ்ருதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதில் விதிக்கப்பட்ட அந்த ஸ்லோக மந்திரமே ஒரு அழகாகவும் இருக்குது. இப்படி இருக்க சுந்தரகாண்டத்தில் எதுதான் அழகு இல்லை, சுந்தரே கிம்ன சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. அப்பேற்பட்ட சுந்தரகாண்டம் பிரவச்சனமானது பெரிவாளுடைய ஒரு ஆக்கிய. நம்மளோட குளம்பேட்டை பிராந்தியத்தில் நவராத்திரி சமயத்தில் இங்கே உள்ள கோவில்கள், ஏதாவது சமாஜம், சத்சங்கம், இங்கெல்லாம் நித்தியபடியே சுந்தரகாண்டத்தை ஒரு சங்கிரகமாக பிரவச்சனம் பண்ண முடியா ஆக்கிய பெரிவா ஆக்கிய. இருந்தாலும் கார்த்தால வேலை ஆற்றுல மூலபாராயணமாக பண்ணிவிட்டு, மூலபாராயணம் பண்ணால் அதுக்கு அங்கமாக பிரவச்சனம் பண்ணணும். இன்றைக்கி 4ஆம் நாள் பாராயணத்தில் 21வது சர்க்கத்திலேருந்து 26வது சர்க்கம் நவாக கிரமத்தில் பகவத் புண்ணியத்தில் பகவானுடைய சங்கல்பத்தில் அந்த பாக்கியமும் கிடச்சி பூர்த்தியாச்சு வேத பாராயணத்தோடு. இன்றைய தினம் 4வது நாள் இங்கே மாருதி நகர் ஆஞ்சநேயர் சன்னதியில் சுந்தரகாண்டமானது இங்கே நம்ம ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி முதல்ல கணபதிபுரம் பிள்ளையார் கோவிலில், 2வது நாள் நியூ காலனி பிள்ளையார் கோவில், நேற்றைய தினம் கிருஷ்ணாநகர் ராமசமாஜம், இன்றைய தினம் நம்ம மாருதி நகர் ஆஞ்சநேயர் சன்னதி, நாளைய தினம் ராதாநகர் வசந்த மண்டபத்தில், நாளைய தினம் சிட்லபாகம் முத்துலட்சுமி நகர் வீர ஆஞ்சநேயர் சன்னதி, ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம ஜெயம், ஞாயிற்றுக்கிழமை இங்கே ராமாஞ்சநேயர்னு மெயின் ரோட்டில் இருக்கார் அந்த சானட்டோரியத்தில் அங்கே. அதன் பிறகு திங்கக்கிழமை திருமலை நகரில் சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர்னு ஒரு சன்னதி இருக்குது, அந்த சன்னதியிலையும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இங்கே பக்கத்தில் தான் வேங்கை வாசல்னு மாடம்பாக்கத்துக்கு முன்னாடியே இருக்குது, அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இப்படியாக பெரிவாளுடைய கிருபையால் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்பாடு பண்ணப்பட்டு இன்றைய தினம் சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கிறதுக்காக எல்லா பக்தாலும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுடைய சரித்திரத்தில் அவனுடைய பிதாவுடைய ஆகிய பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக வனவாசம் வரார். சீதையோட ஐஷ்ணு வரப்போ கிஷ்கிந்தா ஆரண்ய காண்டத்தில் ராட்சசாலுடைய ஒரு யுத்தத்தினால ராவணனுக்கு தப்பான தகவல் போய் அவளுடைய சகோதரி சூர்பனக அவள் போய் சீதையை பற்றி ரொம்ப பிரலாபித்து சொல்ல, அவளை எப்படியாவது அபகரிக்கணும்னு வந்து மாயா மாரீச்சனாக பெண்மான அவனை கொண்டு விட்டு ராமனும் லக்ஷ்மணனையும் அண்டை போக வச்சு ஒரு தந்திரம் பண்ணி சீதையை தூக்கின்னு வந்துடுறா. அவளை தேடும் வியாஜத்தில் கிளம்புறா. அந்த சமயத்தில் ராவணனை எப்படியோ சண்டை போட்டு பார்க்குறார் ஜடாயுஷு, அவராலையும் முடியல. அவரையும் ஹதம் பண்ணிவிட்டு மேலே கிளம்பி அப்படியே தெக்க பார்க்க வந்துட்டுருக்கா. கிஷ்கிந்தையில் வந்து சுக்ரீவ ராமர் ஆஞ்சநேய சுவாமியோட சக்கியத்தினால சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டு சுக்ரீவனுடைய ஒரு பிரார்த்தனை, அவனுடைய அண்ணா வாலி ஒரு இடைஞ்சலாக இருக்கான், அவனை வந்து வதம் பண்ணிட்டு மேற்கொண்டு சுக்ரீவனுடைய ஒரு உபகாரத்தோட சீதையை தேடுறதுக்காக 4 விதமான சைன்யங்களை ஏற்பாடு பண்ணுறான் சுக்ரீவன். கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்குன்னு எல்லா திக்கிலையும் அனுப்புகிறான் சைன்யங்களை. அதில் தெற்க பார்க்க ஒரு சைன்யம், அந்த சைன்யத்தில் தான் அங்கதன், ஜாம்பவான், நலன், நீலன், நம்ம பிரபுவான ஆஞ்சநேய சுவாமி இவெல்லாம் சேர்ந்து கிளம்புற சமயத்தில் ராமச்சந்திர பிரபு ஒரு கால் உன்னால் சீதை பார்க்கப்பட்டால் என்னுடைய அடையாளமாக இந்த கனையாழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராமநாமா அப்படின்னு பொறிக்கப்பட்டதான அந்த மோதிரத்தை ஆஞ்சநேய சுவாமி கையில் பிரத்யேகமாக சூக்ஷ்மமாக கொடுக்குறார். இவரால் தான் இது போய் சீதையை பார்ப்பாங்கிற ஒரு தீர்மானம் அப்படியே பகவானுக்கு மனசில் பட்டு ஆஞ்சநேய சுவாமி கையில் தான் அந்த மோதிரம் கிடைக்கிறது. அதை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய குருவான சூரியனுக்கும் நமஸ்காரம் பண்ணி, சூரிய பகவான் வந்து 3 பேருக்கும் சம்பந்தம் உள்ளவர். ராமச்சந்திரனுக்கும் சூரிய வம்ச பரம்பரை, ஆஞ்சநேய சுவாமிக்கும் அந்த சூரியன் தான் குரு, நவ வியாக்கரணம் அவர்கிட்ட தான் அத்தியனம் பண்ணார் அவர். அதேமாரி சுக்ரீவன் வாலிக்குமே பூர்வத்தில் அவெல்லாம் சூரிய புத்திரால் தான் உபாக்கியானம் இருக்குது. அதனால் 3 பேருமே சூரியோபாசனை பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணி இவாளை அனுப்பிச்சி வைக்கிறார்.
அந்த சுக்ரீவனும் போகிற மார்க்கங்கள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லி அனுப்புகிறா. என்னென்ன பிரதேசங்கள், என்ன நதி, எங்கே தங்கலாம், யாரை பார்க்கலாம், யாரெல்லாம் உபகாரமாக இருப்பா, யாரெல்லாம் அபகாரமாக இருப்பா, எல்லா விஷயமுமே சொல்லி அனுப்புகிறா. இவ தெற்க பார்க்க கிளம்பி நேராக வர பரியந்தம் இங்கே தான் நம்ம பக்கம்தான் வந்திருக்கா. காவேரி தீரம், தாமிரபரணி தீரம், சோழ தேசம், பாண்டிய தேசம் எல்லாம் வால்மீகியால் வர்ணிக்கப்படுறது. ஆந்திர தேசம் தாண்டி வரா. இந்த கிஷ்கிந்தங்கிறது இப்போ இருக்கிற ஹம்பிங்கிறா. கர்நாடகாவில் ஹம்பின்னு ஒரு பிரதேசம் இருக்குது. அதுதான் கிஷ்கிந்தன்னு புராணாந்தர்கதமாக தெரியறது. அப்படி வடக்க வரும்போது நம்ம ஊர் பக்கம்லாம் தான் ட்ராவல் பண்ணிட்டு பேருக்காவா போனால் கடைசியில் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் இன்றைக்கும் அந்த மகேந்திரகிரிங்கிற ஒரு பர்வதம், திருநாங்கூர், அதுமாரி அது பக்கத்து க்ஷேத்திரங்களில் இருக்குங்கிறா. அது வரையந்தும் போயிருக்கா. இந்த வானர சைன்யங்களுக்கெல்லாம் ரொம்ப பசி தாகம். அதனால் பக்கத்தில் ஏதோ ஒரு குகை தெரியறது. இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த குகைக்குள்ளே போயிடுறா. இங்கே ஏற்கனவே சுக்ரீவன் எல்லாருக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா. ஒரு மாதத்துக்குள்ளே சீதையை தேடி எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வரலேன்னா 31ஆம் தேதி வந்தால் கூட உங்களை எல்லாரையும் சிரச்சேதம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு அமைச்சிருக்கான் ராஜாவான சுக்ரீவன். அதனால் எல்லா மற்ற சைன்யங்கள்லாம் 28-29 நாளில் ரிட்டர்ன் ஆகிட்டான் சுக்ரீவனை பார்க்க. கிழக்க போனவா, வடக்க போனவா, மேற்க போனவா, எங்கேயுமே சீதம்மாவை பார்க்க முடியல. பயத்தில் உயிர் பிராணம் போயிடுமேங்கிற பயத்தில் முன்னாடியே வந்து அட்வான்ஸாக எங்களால் பார்க்க முடியலன்ட்டா. அதன் பிறகு இங்கே தெற்க போனவா ஒரு மாதம் தாண்டிட்டு ஆளை காணும். இருந்தாலும் சுக்ரீவன், ராமன், சுக்ரீவன், லக்ஷ்மணன் எல்லோரும் வெயிட் பண்ணுறா. இந்த குகைக்குள்ளே போனவா பசி தாகத்தில் நிறையா சாப்பிட்டு வேறு நிறையா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி விட்றா. தூங்கினா குகைக்கு எதுவுமா இருக்குது, ஒன்றுமே தெரியல. எழுந்து பார்த்தா 2 மாதம் தாண்டி போயிடுது. என்னடா விவகாரமே. திருப்பி எழுந்து வந்து அண்ணன்ட போய் பார்த்தா சமுத்திரக்கரை தான், மகேந்திரகிரி அந்த பெரிய மலை. ஏறி பார்க்குறா, சமுத்திரம் தான் தெரியறது. இதுக்கப்புறம் இத்தனை தூரம் வந்தாச்சு, எங்கேயுமே சீதை கண்ணில் படலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன திருப்பி சுக்ரீவன்கிட்ட போய் இல்லைன்னு சொன்னாலும் நம்மளை எல்லாரையும் அகம் பண்ணிடுவான். அதனால் அங்கே போகிறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே பிராண தியாகம் பண்ணுவோன்னு ஆசனத்தை கொண்டு அந்த பிராயோபவேசம்னு சாப்பாடு இல்லாமையே சரீரத்தை வரிக்கிண்டு நம்ம பிராண தியாகம் பண்ணுவோன்னு ஒரு சங்கல்பத்துக்கு வராவா. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற வானர சைன்யங்களில் ஒருத்தர் சொல்கிறார், இப்படிலாம் நமக்கு ஒரு கதி ஏற்படுறதே. ஜடாயுஷு வந்து எத்தனையோ பிராண தியாகம் பண்ணி ராம கைங்கரியம் பண்ணானே, நம்மளால் பண்ண முடியல. சுக்ரீவன் வந்து ராமருக்காக நம்மெல்லாம் அனுப்பிச்சு சிரமப்பட்டு ஏற்பாடு பண்ணானே, முடியலேங்கிறார். இதே சேம் சமயம் அந்த மலையில் ஒரு கிருதர ராஜா, சம்பாதின்னு பேர், அவர் வயசான கழுகு, அதுக்கு ரெக்கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதனால் நகரை பறக்க முடியல. ஆனால் அப்படியே ஊர்ந்து வருவார். அவர் நல்லா இந்த கழுகு மூக்க வச்சுன்னு பார்க்குறார். இதேமாரி ரொம்ப நாளாக எனக்கு ஆகாரம் இல்லை, என்னால் எங்கேயும் வெளியில் போக முடியல, இத்தனை பேர் வந்திருக்கையில் உங்களெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன்னு அந்த கிருதர ராஜா சொல்லவும் இவா இங்கே புலம்பவும் அவர் கேட்குறார், என்னமோ இப்போ சம்பாதின்னு பேர் சொன்னேல என்ன சமாச்சாரங்கிறார். இந்த சம்பாதி இவர் ஜடாயுஷுன்னு சொன்னேன்னு, ஜடாயுஷும் சம்பாதியும் 2 பேரும் அண்ணா தம்பி. அந்த சூரியனுடைய ரதத்தை ஓட்டுறவர் ஒருத்தர் உண்டு, அருணன்னு. மந்தேஹாருணே தீபே பிரக்ஷிபந்தின்னு மந்திரங்கள் இருக்குது. அருணன் பேர் அவனுக்கு. அந்த சூரியனுடைய ரதத்தை ஓட்டுறவ அந்த சாரதி, அவனுடைய பிள்ளைகள் தான் இந்த சம்பாதியும் அந்த ஜடாயுஷும். ஜடாயுஷு இதேமாரி ராமனனை சீதையை அவன் தூக்கின்னு போகும்போது அவன்கிட்ட யுத்தம் பண்ணி அவன் வந்து மாண்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டோடனே சம்பாதி ரொம்ப துக்கப்பட்டு உடனே ஸ்நானங்கள்லாம் பண்ணி தர்ப்பணாதிகளை பண்ணிவிட்டு திரும்பி வந்து இவாள்கிட்ட விசாரிக்கிறார். என்ன சமாச்சாரமாக நீங்கள் வந்தால் என்ன கேட்கப்போ, இதுமாரி ராமபத்னி சீதையை அவன் தூக்கின்னு போயிட்டான், அவனை தேடின்னு வந்திருக்கோம், இங்கே தான் லங்கையில் இருக்கான்னா எங்களுக்கு ஒன்றும் இதுவரையில் புரிபடலை, இவ்வளோ தூரம் தேடின்னு வந்துட்டோம்னு சொல்கிறா. அவரும் சம்பாதியும் உடனே இந்த இதுவரையில் சரித்திரம் கேட்டதுனால அவருக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது உடம்புல. இத்தனை நாளாக உடம்புல ரெக்கையெல்லாம் இல்லை, கண்ணெல்லாம் ரொம்ப மங்கி போயிடுது, வயசானவராக இருக்கார். இங்கே ராம கதையை கேட்டிருக்கார். இப்போ கேட்ட உடனே அவருக்கு சரீரத்தில் ஒரு உற்சாகம் வந்துருத்தான். உற்சாகம் வந்து உடனே அப்படியா என்னால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுறேன்னு மகேந்திரகிரியில் ஏறி
அந்த லங்கையை வந்து தீர்க்கமாக பார்க்குறார். லங்கையை தீர்க்கமாக அங்கேருந்து பார்க்கவும் அவருக்கு அங்கே புலப்படுறது, லங்கையில் ஒரு இடத்துல தான் சீதையை வந்து அவன் ஏதோ ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான், நீங்கள் லங்கைக்கு யாராவது போகிறாருந்தா போய் பார்த்துட்டு வரலாம்னு சம்பாதி வச்சனத்தை கேட்டுண்டு இங்கே மேலே ஜாம்பவா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறான். இங்கே 100 யோஜனை இருக்குது கடல், இதை தாண்டி போகணும், யாரால் முடியும் அப்படின்னு கேட்க இந்த வானர சைன்யம் ஒன்றுமே வாயை திறக்கலை. ஆயிரக்கணக்காக உட்காந்துருக்கு, எதுவுமே வாயை திறக்கலை. அப்புறம் அங்கதன் சொன்னால், இவர் ஜாம்பவான் யாரால் எவ்வளோ முடியுங்கிறதா சொல்லுங்க, மொத்தமாக 100 யோஜனை முடியல பரவாயில்ல, எவ்வளோ முடியுங்கிறதா வாயை திறங்கன்னொன்னே ஒவ்வொரு வானரும் என்னால் 10 யோஜனை முடியும், ஒரு 100 யோஜனை, ஒரு 20, 30, 40ன்னு சொல்கிறது. இதெல்லாம் வேலைக்காக எல்லோரும் உட்காந்துருக்கோங்கிறான் ஜாம்பவான். அங்கதன் மாத்திரம் என்னால் 100 யோஜனை போக முடியும் அப்படின்னானா, சபாஷ் வேடுவை திரும்பி வரணுமேன்னா அதுக்கு என்கிட்ட சக்தி இல்லைன்ட்டாகும், நீ திரும்பி வந்தால் தான் எங்களுக்கு தகவல் தெரியும் சீதை இருக்கா இல்லைன்னு, அதனால் நீனும் ஃபிட்டாக மாட்டா உட்காருன்ட்டான். கொஞ்சம் தூரம் பக்கத்தில் பார்த்தா இந்த சைன்யத்தில் முக்கியமாக வந்த நம்ம பிரபு ராம 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 ராமன்னு ஓரமாக உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. இவெல்லாம் அவளை பேசின்னு இருக்கா, அவர் எதையும் கண்டுக்கலை. அப்புறம் ஜாம்பவான் வந்து யுகாந்தரமாக இருக்கார், இந்த காரியம் ஆஞ்சநேய சுவாமியால் தான் சாத்தியம் அப்படின்னு அவருக்கு தெரியறது மனசுக்கு. ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவர் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். அசாத்திய சாதக சுவாமின்றே அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ அப்படின்னு எப்போதுமே ஆஞ்சநேயர் ஒரு பிரார்த்தனை. அயோத்தியில் ராமன் சன்னதி வரத்துக்கு முன்னாடி நம்ம பிரிவா புது பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதியாலே பம்பாயில் ஒரு அதிருத்ரம் 200 வைதிகா இருக்கா, 11 நாள் இவாளை வச்சு கோட்டி தடவை இந்த ஜபம் பண்ணப்பட்டது இந்த நாமாவை. அந்த இடத்துல மத்காரியங்கிறது பதிலாக ராமகாரியம் சாதய பிரபோ அப்படின்னு பெரியவா சொல்லி இன்றைக்கி ஜில்லுன்னு அயோத்தியில் ராமர் ஜம்மன் வந்து உட்காண்டிருக்கார். 500 வருஷ கனவு மந்திர பலம் இதனால் நடந்தது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ஜாம்பவான் சொல்கிறார், இந்த காரியம் உன்னால் சாதிக்க முடியும், உனக்கு இவ்வளோ பராக்கிரமம் இருக்குங்கிறார். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு இயற்கையாகவே அவருடைய பலம் யாராவது எடுத்து சொன்னாதான் தெரியுமா. அவருக்கு ஒரு சாபம் இருக்குது, அந்த சாபத்தினால தன்னுடைய பலம் என்ன பெருமை என்னன்னு அவருக்கு தெரியாதான். யாராவது அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்களால் சாத்தியம், நம்மளும் அதான் அவர்கிட்ட கேட்குறோம், புத்திர் பலம் யசோதைரியம் மனோஜபம் மாருத துல்லிய வேகம் இப்படிலாம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறமே. இதெல்லாம் பண்ணி கேட்கும்போது அவருக்கு அந்த ஒரு தைரியம் பெருமெல்லாம் அவருக்கு தெரியறது. எல்லாத்துக்கும் மேலே ஆஞ்சநேய சுவாமி தான் எல்லாருக்கும் பிராணனை கொடுத்தவர். அவர் யாருக்கு, சீதைக்கும் சரி ராமலக்ஷ்மணாலுக்கும் சரி எல்லாருக்கும் அதை ஆயுஷை கொடுத்தவர் ஆஞ்சநேய சுவாமி தான். ஆனால் அவருடைய பராக்கிரமம் அவருக்கே மனசில் வாங்கிக்க முடியல. பின்னாடி பார்த்தேன்னா சீதையை காப்பாற்றி அவள் பிராணத்தியாகம் பண்ண போகிறா, அவளை நிறுத்தி ராமாயணம் சொல்லி அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். பின்னாடி யுத்த காண்டத்துலேயுமே ராமலக்ஷ்மணாலுக்கு நாகபாஷத்தினால மயக்கம் ஏற்பட்ட இப்போ வச்சிருக்காரு பாருங்க, சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அந்த ஓஷதியெல்லாம் கொடுத்து ராமலக்ஷ்மணனையும் காப்பாற்றினார். அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமிக்கு நிறையா பெருமை உண்டு. அதனால் அவரை கூப்பிட்டு சொல்கிறார், ஜாம்பவான் இது உங்களால் சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, அவரும் ஆஞ்சநேய சுவாமியும் என்னால் அப்படி ஒரு காரியமாகனா நான் பண்ண பாக்கியம் அப்படின்னு அவரும் சொல்லி அதுக்காக வேண்டி மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறார். அப்போ ஆஞ்சநேய சுவாமி மனசுனாலேயே லங்கை அடைஞ்சார்னு ஸ்லோகம் சொல்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்தோட கடைசி ஸ்லோகம், லங்கையை மனசா ஜகாம. இவெல்லாம் இப்படி தீர்மானம் பண்ணி ஆஞ்சநேய சுவாமி தான் இதை பண்ணணும்னு சொன்னோன்னே மனசுனாலே லங்கைக்கு போயிட்டாராம் அவர் அப்படிங்கிறார், அங்கே வர்ணிக்கிறார். அதேமாரி பின்னாடியும் சுந்தரகாண்டத்துலேயும் கடைசி ஸ்லோகமும் அப்படி தான் வருது. சாந்தின் ஜகாமன்னு சீதை வந்து மன நிம்மதியை அடைந்தால் அப்படின்னு அங்கேயும் கடைசியாக முடிக்கிறார். நடுப்பறிவே சுந்தரகாண்டத்தில்
சீதையை பார்த்துட்ட உடனேயே ராமலக்ஷ்மணாலேயே மனசால் அடைஞ்சோன்னு ஒரு ஸ்லோகம் வால்மீகி சொல்கிறார். அந்த இடத்துலையும் சொல்கிறார், ஒரு காரியம் பார்க்குறோம், ஒரு மனசு தான் முதல்ல தீர்மானம் பண்ணணும். இங்கே பாரதி நகரில் சுந்தரகாண்டம் உபன்யாசம் நடக்கிறது அப்படின்னு தகவல் தெரிஞ்சாலும் போகணுங்கிற எண்ணம் மனசில் அது விதிக்கணும். அப்புறம் தான் நம்ம கால் அண்ணாண்ட எடுத்து வைக்கும். ஏன்னா 1008 வியாஜம் இருக்கும் எல்லாருக்குமே. சும்மா உட்காந்துருக்கல, ஏதோ ஒரு காரியங்கள் அவாவா பிஸ்னஸோ உடம்போ நவராத்திரியோ 1000 காரணங்கள் இருக்கலாம். அப்போ இதுலேயும் தாண்டி மனசு சம்பந்தப்படணும். சரி, இங்கே ஏதோ ஒரு சத்சங்கம் நம்மளுக்கு கூப்பிட்ருக்கா போவோம், ஒரு நல்ல விஷயத்த காதலை கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனோபாவம் வந்த பிறகு தான் போக முடியும். அதனால் மனசா ஜகாமே, மனசினாலேயே லங்கையை அடைந்தார்னு கிஷ்கிந்தா காண்டம் முடித்து சுந்தரகாண்டம் ஆரம்பம் ஆறுது. அதுக்குள்ளே நம்ம ஆஞ்சநேய சுவாமி பிராணாயாம பலத்தை நிறையா தேக்கிக்கிறார் உடம்பில். ஏன்னா அந்த காற்றோட பலத்தினால தான் இந்த மேலே ஆகாசத்தில் சஞ்சரிக்கணும் அவர். அதனால் பிராணாயாம பலத்தை நிறையா கிரகிச்சுண்டு ரெடியாகி உடம்பெல்லாம் சரீரத்தை ரெடி பண்ணிண்டு அனிமா கரிமான்னு ஒரு 8 விதமான அஷ்டசித்தி உண்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு. 8 விதமான யோகங்கள். அந்த 8 விதமான யோகத்தில் லகிமான்னு ஒரு யோகம். அந்த யோகத்தினால சரீரத்தை சரி பண்ணுறார். அது என்னென்னா, சரீரம் பஞ்சு மாதிரி இருக்குமா, ஆகாச லெவலில் வளர்றார், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா. அப்படிங்கிற ரீதியாக அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பந்துமித்ராலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறார். அங்கே சிநேகிதாலாம் வந்திருக்காள், சைன்யங்கள்லாம் எல்லாரையும் கட்டி அணைச்சிண்டு, ராமகாரியமாக எனக்கு இது ஒரு பாக்கியம் கிடச்சிது, நான் சீதையை தேடின்னு போகிறேன், எப்படியாவது சீதையை ஐஷின் இருக்காங்கிறத தெரிஞ்சுன்னு வந்துடுவேன். அப்படி அதுவா லங்கையில் சீதையை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னா 3 லோகத்துலேயும் போய் பார்ப்பேன். அங்கேயும் அவள் கிடைக்கல அப்படின்னா திருப்பியும் லங்கைக்கே ராமன் அண்ணன் கூண்டோட கட்டிட்டு தூக்கின்னு வந்துடுறான் இங்கே கிஷ்கிந்தைக்கு. இங்கே அந்த பயலை உதச்சே கேள்வி கேட்டு எங்கே இருக்கான்னு கேட்டிருப்போம். அதுவும் முடியலையா, ராவனோட சேர்த்து லங்கையே அப்படி கிளப்பின்னு வந்துடுறேங்கிற அடியோட பேத்து தூக்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு உற்சாகமாக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிவிட்டு மற்ற வானர சைன்யங்களும் எல்லாம் கோஷம் போகிறது, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது. அதன் பிறகு இந்த மகேந்திரகிரியில் மேலே ஏறிக்கிறார். இங்கே தான் ஆரம்பிக்கிறார் வால்மீகி. ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷணः ஏஷபதமன்வேஷ்டும் சாரணாஜரிதே பதி. சீதையை ராவணனால் கொண்டு செல்லப்பட்ட அபகரிக்கப்பட்ட சீதையை தேடி சத்ருகர்ஷணா, சத்ருக்களை நெசிக்கிடுவாராம் போட்டு. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அப்படியே சொல்கிறார் இங்கே. சத்ரு ஜூஸ் மாதிரி கரும்பை புழிகிறாள் பாருங்க, அதேமாரி என்ன அப்படியே கசக்கிடுவாராம். அப்பேற்பட்ட பிரபு சாரணாஜரிதேபதி, சாரணர்கள்லாம் எந்த ஆகாசத்தில் சஞ்சரிப்பாலோ அந்த வழியாக போகிறதுக்காக ஈயேஷ பதம் வேட்டும் அதுக்காக சித்தமானார்னார். அதன் பிறகு எல்லாரும் எங்கேயாவது இடத்துக்கு கிளம்புறோம்னா எல்லாருமே தேவதா பிரார்த்தனை பண்ணாமல் கிளம்ப மாட்டான். ஒரு ட்ராவல், அதுவும் பெரிய ட்ராவல் பண்ண போகிறாரு, 100 யோஜனை கடலை ஒரே டேக்கில் தாண்டணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானிங்கிற பெரிய காரியங்கள்லாம் பண்ணும்போது நிறையா இடைஞ்சல். அதனாலே பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லோரும் அவளுடைய இஷ்ட தெய்வத்தைய யாராருக்கு என்ன தெய்வமோ குலதெய்வமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிப்பா. அப்போ இந்த இடத்துல அவர் முதல்ல தன்னுடைய குருநாதாரன சூரிய பகவான், அவர் தான் ஒரு குரு, அதனால் அவரையும் சர்வேஸ்வரனான பரம்பொருள் மகேந்திராய பரம்பொருளையும் அதேமாரி பவமானாய தன்னுடைய பிதாவான வாயு பகவான் அவரையும் ஸ்வயம்புவே பிரம்மா தான் இவருக்கு நிறையா வரம் கொடுத்துருக்கார் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அவருடைய பிரபாவங்கள்லாம் பின்னாடி பார்க்கும்போது ஆஞ்சநேய சுவாமிக்கு அந்த பிரம்மாவானவர் நிறையா அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் என்ன பண்ணுறார், இவ 4 பேரையுமே கேட்குறாருங்க. சசூரியாய மகேந்திராய பவமானாய ஸ்வயம்புவே பூதே பஷ்டாஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மதிம். இந்த 4 பேர் தவிர
இதர கணங்களுக்கும் பண்ணுறார். அடியார்களுக்கு, பிரித்தியர்களுக்கு, சர்ப்ப தேவதைகள், என்னென்ன தேவதை உண்டோ பூதேபியான்னு போட்டார். எல்லா பூதகணங்கள் எல்லாருக்குமே ராமனுடைய பக்தாலும் கூட எத்தனை பேர் இருக்காலும் எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரமான உரித்தாகணும் அஞ்சலி பண்ணிட்டு கிழக்க பார்க்க திரும்பணும் இவர். அதுக்காக கிழக்க பார்க்க பண்ணிட்டு தெற்க பார்க்க திரும்பிண்டு சரீரத்தை ஸ்புடம் பண்ணிட்டு அங்கேருந்து கையை அப்படி நீட்டிக்கிறார் வெளியில் பிரம்மாண்டமாக. காலை மடக்கிண்டு வாழை நல்லா ஒரு ஷர்ட்டி அமுக்கி கை காலை அமுக்கி. மகேந்திர பருவத்தில் நிறையா ஓஷதி பருவங்கள்லாம் இருக்குது. நிறையா செடி கொடி சர்ப்பங்கள் மிருகங்கள் கந்தரசங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே பூமியில் இவர் ப்ரெஷர் கொடுத்து கிளம்பினார்னா இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக போயிடும் பூமிக்கே. அதனால் மலை மேலே ஏறிட்டாராம். ஒரு ப்ரெஸ் பண்ணி கையை ரெண்டையும் இப்படி வச்சுட்டு அங்கேருந்து ஆகாச மார்க்கமாக கிளம்புறார். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஆகாசில் டேக் ஆஃப் ஆகிட்டார். இதை பார்த்துட்டே இருக்கா. ஏவமுக்வா வேகேன உட்பபாத அப்படியே வேகத்தோட மேகமாக கிளம்பினார் மேலே. தேவகந்தர்வெல்லாம் ஆகாசத்தில் இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்துட்டே இருக்கா. கை நிறையா புஷ்பம் வச்சுட்டுருக்கா. அவெல்லாம் தேவகந்தர்வாக புஷ்ப வருஷாணி பவருஷு அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி மேலே புஷ்பத்தை போடுறாலாம். ராமகாரியமாக அசாத்தியமான காரியத்தை சாதிக்கிறதுக்காக நம்ம ஆஞ்சநேயன் கிளம்பியிருக்கான்னு சந்தோஷப்படுறா. இவர் அப்படியே அந்த ஆகாச மார்க்கமாக போகிற மார்க்கத்தில் சமுத்திரராஜன் கீழே நம்ம பிரபு கிளம்பிட்டார் ராமகாரியமாக. அவருக்கு எதாவது நம்மளால் ஆன ஏதாவது அதிதி சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணி சமுத்திரராஜன் நம்ம ராமருடைய பரம்பரைக்கே அவருக்கு ஒரு பாத்தியதை உண்டு. இந்த சமுத்திரம்னு ஒன்று ஏற்பட்டதே ராமபிரானுடைய பூர்வத்தில் உள்ள ராஜாக்களால் தான் சமுத்திரமே ஏற்பட்டது. அதனால் சகரன் பேர், அதுலேருந்து சாகரம்னா சமுத்திரம் பேர் வந்தது. சகர ராஜான்னு முன்னாடி அவெல்லாம் அங்கே நிறையா சொல்லப்பட்டிருக்கு கதைகள்லாம். அதனாலேயே இவனுக்கு ஒரு திருப்தி தெரிவிக்கணும் ராமனுக்காக அப்படின்ட்டு பின்னாடி நாளில் பேச்சு வந்துடக்கூடாது. ஏன்னா ஜடாயுஷு பிராண தியாகமே பண்ணியிருக்கான் ராமனுக்காக. சுக்ரீவன் இவளை சைன்யத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். சம்பாதி அவருடைய வயசான காலத்தில் சீதை எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லியிருக்கார். நம்மளால் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அவனும் யோசித்து ஒன்றே அவனால் ஒன்றும் முடியாது. ஏன்னா சமுத்திரம்தான். இங்கே இறங்குக்கோன்னா சமுத்திரத்தில் லேண்ட் ஆக முடியாது. பூமியாக இருந்தால் தான் ஃப்ளைட் நிற்கும், ஜலத்தில் இறங்க முடியாது. அப்படி போகும்போது இவன் என்ன பண்ணால் மைனாக பர்வதம்னு ஒரு மலை பர்வதம் ஒன்று இருக்குது. அது பாதாளத்தில் இருக்குது, சமுத்திரத்தில் அடங்கி. அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி எஸ்எம்எஸில் கூப்பிட்டு நீ உடனே கொஞ்சம் மேலே எழுந்து வா, நம்ம ராமகாரியமாக ஆஞ்சநேய சுவாமி போகிறார், அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பர்வதம் உடனே கடன்னு வளர்ந்ததுங்கிறார். இங்கே இவர் சொல்லும்போது வால்மீகி அழகாக சொல்கிறார். அதை மேலே வந்துருந்தா இவர் என்ன தூரத்தில் மேலே பயின்றிருக்காரோ அதே அளவுக்கு அந்த பர்வதம் வளர்ந்து வந்து நிற்கிறதா. அவர் ஆஞ்சநேய சுவாமி இப்படி இருக்கார், மலை இப்படி வருது, அங்கேருந்து பார்த்துட்டு என்ன ஏதோ ஒரு இடைஞ்சல் வருதே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி ஒன்றும் யோசிக்க டைம் இல்லை. அவர் கிளம்பின காரியம் திரையோதசி இன்னைக்கு மத்தியானம் கிளம்பியிருக்கார். நல்ல உச்சி வேலையில் கிளம்புறார் சுக்லபட்சத்தில். அதே சமயம் சூரியனும் மேலே தன்னுடைய சிஷ்யம் ராமகாரியமாக போகிறான்னு சூரிய கிரணங்கள்லாம் கொஞ்சம் லைட்டெல்லாம் குறைச்சுட்டாராம். ஏன்னா மேலே பட்டால் பொசிங்கிடும், அவ்வளோ ஹைட்டில் போகிறாரு அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணார், அவருடைய கிரணத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு லைட்டாக சூரியன் அங்கேருந்து இருக்கா. அவருடைய அப்பா வாயு பகவானும் என்ன பண்ணுறார், அவருடைய காரியத்துக்கு காற்று ரொம்ப ஓவராக வீசாமல் அப்படியே சுகமாக இருக்கும்படியாக பண்ணாராம் வாயு பகவானும். இதை அனுபவிச்சுட்டே போகிற மார்க்கத்தில் இந்த சமுத்திரராஜனுடைய ஆக்னியால் இரண்யநாபம்ங்கிற பேர் இந்த மெய்நாகம் அது மேலே நிற்கிறது. பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுறார், ஒன்றும் பேசவே இல்லை அதுக்கிட்ட. ஏதோ ஒரு இடைஞ்சல்னு அப்படியே மார்புனாலே ஒரு தட்டு தட்டினாராம். உரசா அப்படிங்கிறார் அந்த இடத்துல வால்மீகி. அப்படி மலை மேலே ஒரு தட்டு தட்டவும் மலை ஒரு ஆடு ஆடினதான். ஆடிட்டு அந்த மைனாகுங்கிற இரண்யநாபன் ஒரு புருஷ சரீரமாக மேலே நின்று கையை கூப்பிட்டு ஆஞ்சநேயருக்கு அஞ்சலி செலுத்தி இப்படி ராமகாரியமாக போகிறேன்னு ஒரு 10 நிமிஷம் இங்கே இறங்கி ஏதாவது பழங்கள்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு போங்கோ, சமுத்திரராஜனும் உங்கள்கிட்ட தெரிவிக்க சொன்னான்னு இவன் சொல்கிறா. அது தவிர இந்த மைனாக பர்வத்துக்குமே ஆஞ்சநேய சுவாமியோட பிதாவான வாயு பகவானுடைய உபகாரம் முன்னாடி நடந்திருக்கு. அந்த ஒரு கிருதஜதை ஒருத்தரால் நம்ம லாபம் அடைஞ்சோம் அப்படின்னா
அவளுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம திருப்பியும் நம்மளால் எப்போ டைம் கிடைக்கும் அந்த டயத்தில் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பாவம். இதுக்குன்னு தேடி போகிறல ஆஞ்சநேயர் இந்த மார்க்கமாக போகிறார். இப்போ பண்ணாதான் உண்டு. என்ன பண்ணார் அப்படின்னா, வாயு பகவான் முன்னாடி நாளில் அந்த மலைகளுக்கெல்லாம் பறக்கும்படியாக ரெக்கை உண்டா. எப்படி நினச்ச சமயத்தில் பறந்து போகுமா மலை. அப்படி இருக்கும்போது இந்த மலையெல்லாம் என்ன பண்ணுறது, விளையாட்டாக அப்படி போகும், எங்கேயாவது லேண்ட் ஆகும். இறங்குற சமயம் கீழே பார்த்தா அதான் கிராமம் இருக்கும். அந்த கிராமத்து மேலே டொப்புன்னு உட்காந்துடும். பார்த்தா கீழே உள்ள பசுபட்சி மிருகங்கள் மனுஷியால் எல்லோரும் போயிடுவா. இப்படி ஒரு இடைஞ்சல் இருந்து தான் முன்காலத்தில். இதை பிரம்மாண்ட எல்லோரும் போய் பிரார்த்தனை பண்ணியிருக்கா, இப்படி ஒரு இடைஞ்சல் இருக்கே அப்படின்னு. அவன் இந்திரனை கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது வழி பண்ணுன்னு இருக்கான். அப்புறம் இந்திரன் என்ன பண்ணுறான், ரெக்கை இருக்கிறனால தான் எல்லாம் பறக்கிறது, முதல்ல ரெக்கையெல்லாம் வெட்டி விட்ருவோன்னு சொல்லி எல்லா மலைகளுக்கும் உள்ள ரெக்கையெல்லாம் எல்லா மலைகளுக்கும் உள்ள ரெக்கையெல்லாம் வெட்டுறதுக்காக கிளம்பினா எல்லா மலையும் சதக்குன்னு ரெக்கையை வெட்டி விட்டு எல்லாம் ஆயிடுத்து. இந்த வேகத்தில் அந்த மற்ற இதெல்லாம் என்ன பண்ணுறது, சில மலைகள்லாம் ஓடி ஒளியை பார்க்குறது. அதில் இந்த மைனாக்குங்கிற மலை இப்படி போக வாயு பகவான் கொஞ்சம் அந்த சமயத்தில் பெருசாக வயல் காற்றா அடித்து அவரை அப்படியே சமுத்திரத்துக்குள்ளே அமுக்கி விட்டார். பார்த்தா இந்திரனால் இவரை கண்டுபிடிக்க முடியல. தெரிஞ்சு போயிடுத்து, உள்ளே போயிட்டான்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். என்றைக்காக ஒரு நாள் நீ வெளியில் வருவா, அன்றைக்கி பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிளம்பி போகிறான். அதனால் இவர் சொன்னார், உங்கள் அப்பாவுடைய வாயு பகவானுடைய உபகாரத்தினால தான் நான் இதேமாரி இங்கே உழைச்சேன், அதனால் உனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுறதுக்காக வந்தேன்னொன்னே, சரி இது இடைஞ்சலில் ஒரு அன்பு கட்டளை தான்னு ஆஞ்சநேய சுவாமி சந்தோஷப்பட்டு பழக்கூடைய கையில் வச்சுன்னு நிற்கிறார். இப்போல்லாம் எனக்கு நிற்கிறதுக்கும் டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லை, அதனால் அதை தொட்டுட்டு அனுகிரகம் பண்ணி உன்னுடைய உபச்சாரமான வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் இப்படியே தான் ஸ்பேஸ்லேயே தான் இருக்கார். வால்மீகி எங்கேயுமே இறங்கினார்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, கிளம்பினார்னு இருக்கார். திருக்கூடமலையில் போய் இறங்கினார் தான் வாக்கியம். இந்த சந்தர்ப்பம் எல்லாமே அப்படியே ஸ்பேஸ்லேயே நிற்கிறார். அவர் அப்படியே நின்றுட்டே தான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுன்னு போகிறார். அப்புறம் கிளம்பினார். மேலே போனால் இந்த தேவ கந்தர்வாலாம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கா. இவர் 30,000 அடின்னா அவள் 35,000 அடியில் மேலே இருக்கா, ஃப்ளைட் போகிற மாதிரி. இவர் என்னெல்லாம் பண்ணுறான்னு பின்னாடியே அனுபவிச்சுன்னு வரா. பார்த்தா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு அஸ்ரத்தையாக இல்லாமல், சரி என்ன இப்போ முன்ன பண்ண ஆகிட போகிறது, 10 மாதம் ஆகிடுது சீதை காணா போய், இங்கே ஒரு 2 நாள் மலையில் படுத்துன்ட்டோ ஆகாரம் விட்டு போவோமே சித்தம் இல்லை அவருக்கு. கிளம்பின விஷயத்தை முடிக்கணும்னு போராபார். எவ்வளோ வைராக்கியம் அவர்கிட்ட. இவருடைய புத்தி சாதுரியம், திருட விஸ்வாசம், அதை டெஸ்ட்டு பண்ணணுன்ட்டு சுரசேன்னு ஒரு நாக மாதா அவளை கூப்பிட்டு தேவதையெல்லாம் நீ அவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு பிரேக் போடுங்கிறான். இவர் உடனே ஆணு வாயை பொழந்துட்டு ஆகாசத்தில் வந்து நிற்கிறா. இவர் ட்ராவல் பண்ணுறாரு. இப்படி எழுத்த மாதிரி பார்த்தா திடீர்னு ஆகாச மார்க்கமாக இருக்கிறது ஏதோ ஒரு குகை மாதிரி தெரியுது. இவர் பார்த்துட்டு உடனே இங்கே போவாண்டான்னு கொஞ்சம் ஸ்டேரிங்கை திருப்பி இடது பக்கமாக போகிறார். பார்த்தா இந்த தேவதை இந்த பக்கம் வருது சுரசை. சரி வலது பக்கம் போகிறானோ அங்கேயும் வந்து நிற்கிறான். என்ன தான் வேணும், ஏன் குறுக்க வழி மறைக்கிற அப்படின்னு கேட்குறா. ராமகாரியமாக போகிறேன் சீதையை பார்க்க அப்படி இவர் சொல்ல, சுரசை அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு வரம் பிரம்மா கொடுத்துருக்கார், இந்த வழியாக யார் போனாலும் என் வாயில் பூந்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸுங்கிறார். நோ என்ட்ரி மாதிரி ஏதோ சொல்கிறான். இது என்ன விளையாட்டாக இருக்கேன், நான் பேட்டு வந்து பண்ணுறேங்கிறார். நான் திரும்பி வந்துடுவேன், வரப்போகிற இந்த வழியாக தான் வரணும், அப்போ வச்சுக்கலாம் அந்த விளையாட்டெல்லாங்கிறார். அதெல்லாம் இல்லை, இதுதான் விதி, இது வழியாக தான் நீ போயானுங்கிறான். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார். இவர் ஒரு சுமாராக ஒரு 5 யோஜனை இருக்கார் வச்சுங்களேன். அவர் சொன்னார், என் சரீரத்துக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் வாயை பெருசாக பிளந்துக்குன்னார். அவள் பார்த்தா ஆணு வாயை பிளக்கிறா 10 யோஜனை. இவர் உடனே புத்தி ஜாதிரத்தினால 20ஆக மாற்றின்றார் தன் சரீரத்தை. அவள் 30க்கு போனாள், இவர் 40க்கு போனார். அவள் 50 போயிட்டார் தான். அவள் 100 யோஜனையும் வாயை திறந்துட்டாள் பிரம்மாண்டமாக. டக்குன்னு பார்த்தார். இவர் உடம்ப அப்படியே அங்குஷ்ட மாத்திரம்னு வர்ணிக்கிறார் இங்கே நம்ம வால்மீகி பகவான். கற்றவர்கள் மாத்திரமாக சுருக்கிண்டு டக்குன்னு உள்ளே போய்ட்டு எச்சப்படாமல் வெளில வந்துட்டாராம். வந்துட்டு போய்ட்டு வந்துட்டேன்னாராம். அவள் வாயை அவ்வளோ தூரம் பிளந்துருக்காளே, நீ பொதுவாக மூடிக்கும், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் இருக்குது, இந்த இடத்துல கிருஷ்ணபிரேமி அழகாக அனுபவிப்பாரும்பா. அது இப்படி திறந்துருக்கா சுரச வாயை 100 யோஜனை, கடலும் 100 யோஜனை தானே. இப்படி திறந்ததுக்கு பதிலாக இந்த வாட்டத்தை திறந்தா சேது மந்திரமே தேவையில்லை, வாயு வழியாக போயிருக்கலாம் பாராம்.
இப்படி திறந்துட்டா வாய, இப்படி திறந்துருக்கலாம், திறந்தா இப்படியே நடந்து போயிருக்கலாம் எல்லாரும் அப்படியே ஹாஸ்யமாக சொல்லுவாங்க. அப்படி அவளையும் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு திருப்பியும் அவர் கண்டினியூ பண்ணுறார். அவளும் தேவதையெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இவருடைய புத்தி சாதுரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா. சரதையும் அனுகிரகம் பண்ணால் நீ போய்ட்டு வா, சௌக்கியமாக உன் காரியம் ஜெயமாட்டோம்னா. அடுத்த ட்ராவல் தொடரும் போதே அங்கே ஒரு இடைஞ்சல் பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய ராட்சசி, அவள் மேலே வரல, கீழே தான் படுத்துன்னு இருக்கா. சமுத்திரத்தில் பெரிய கப்பல் மாதிரி இருக்கான் வாயு அவளுக்கு. மேலே இவர் போகிறார், இவருடைய நிழல் அங்கே சமுத்திரத்தில் உழறது. அந்த நிழலை பிடிச்சி இழுக்கிறான். சாயாகிராகின்னு பேர், சிம்ஹிகா அப்படின்னு சொல்கிற வழக்கம். அந்த ராட்சசிக்கு பேர். அவர் தான் நம்ம ராகுவோட அம்மா. நவகிரகத்தில் ராகுவை பார்க்குற போனோம், அவருடைய அம்மா. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாமியகம் அப்படின்னு ராகுவை பிரார்த்தனை பண்ணுவோம் நம்மெல்லாம். அந்த ராகுவோட அம்மா அந்த ராட்சசி. அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு இதே ரூல்ஸ் ஆகும். இந்த பிராந்தியத்தில் மேலே யார் போனாலும் அந்த நிழல் ஊதுனா நிழலை பிடிச்சி இருக்க வேண்டியது. இப்போ ஏதாவது பட்சியெல்லாம் போகும், இங்கேருந்து எல்லா பக்கம்னு வாயில் கொண்டுருவாள். அந்த நிழலை இழுத்தாலே மேலே கீழே வந்துடும். இப்போ இவர் மேலே இருக்கார், இழுக்கவும் இவரால் அண்ணண்ட நகர முடியல. என்னமோ வியாஜம் அப்படின்னு நினச்சார். கீழே பார்க்குறார், இந்த ராட்சசி வாயை குழந்தைன்னு நிற்கிறார். அவர் சரி இது நிஜமாகவே ஏதோ இடைஞ்சல் தான் அது அப்படின்னு பார்த்துட்டு வந்தார். பெருசாக வாயை திறந்துன்னு இருக்காளா, டக்குன்னு உடம்பு சுருக்கிண்டு உள்ளே போய் நகத்தை நரசிம்மாவதாரம் பண்ணி அந்த பிரகாரமாக கையை வச்சுருந்து அவர் மார்பை ஒரு கிழிச்சு வெளில உண்டார். அப்படியே குடலோட அவளை தூக்கி போட்டார் சமுத்திரத்தில். போயிட்டாவை அப்படியே அதை மாலையாக பூண்டார் இருந்தது இதையே. ஏன்னா உள்ளேருந்து வர்றதுனால அதுவே உழுந்துருது மாலையாகவே. அதனால தான் பின்னாடி ஆஞ்சநேய சுவாமிக்கு வடமாலை சாத்துறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இதுலேருந்து வந்ததுன்னு பெரியவாலாம் சொல்லுவாள். அதுக்கு இதுக்கு சம்பந்தம்னா அது மாம்சம், இது மாஷம். ராகுக்கு பிரீதியானது மாஷ தானியம். அதனால் ராகுவோட சம்பந்தமான ஏதாவது ஜாதக ரீதியாக கோச்சாரத்தில் ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் ஆஞ்சநேய சுவாமிக்கு வடமாலை சாத்தினா அது ஒரு இதுவாகும்னு சொல்லிட்டு பிராச்சீனமாக சம்பிரதாயங்கள் சொல்கிறா. அதன் பிறகு இதை முடிச்சுட்டு மேலே அங்கேருந்து கிளம்பி இந்த திரிகூடமலைக்கிட்ட வந்து பார்த்து லேண்டாக போகிறார். மேலேருந்து பார்க்குறார் அந்த லங்கையோட அழகை. அமராவதி மீவன் முடிக்கிறார் சுந்தரகாண்டத்தை. முதல் சர்க்கம் 228 ஸ்லோகம். அது ராமாயணத்திலேயே பெரிய சர்க்கம் அந்த சர்க்கம்தான். சுந்தரகாண்டத்துலேயும் பெரிய சர்க்கம் அதுதான். அப்பேற்பட்ட அந்த முதல் சர்க்கம் முழுக்க அவர் கிளம்பினது, அவர் கீழே சமுத்திரத்தில் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் தான் வர்ணிக்கப்படுறது. பெருசாக இருக்கும், நிறையா வர்ணனைகள்லாம் போட்டிருக்கார் அவர். அப்படி வந்து இருக்கார். சசாகரமனாதிருஷ்டமதிக்ரமிய மகாபலா திரிகூடஸ்ய தடே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷா. ஏன் வந்து இந்த லங்கையை பார்த்துட்டு அந்த திரிகூடமலைன்னு இருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து அந்த திரிகோணமலைங்கிறோம். இப்போ லங்கையில் இருக்குது, பேர் மாறிடுது. திரிகூட்டம்ங்கிறது திரிகோணம்னு மாறி இருக்குது. அங்கே வந்து இறங்கிட்டு உடம்பை கொஞ்சம் சுருக்கின்றார் சின்னதாக. எப்படின்னா வானர ரூபமாக தான் இருக்கார், பூனை சைஸுக்கு மாற்றின்றாராம். ஏன்னா உள்ளே தேட போகணும். அதனால் அதே சமயம் சூரியன் அஸ்தமனாகி சந்திரோதயம் ஏற்பாடுறது. சந்திரோதயம் வந்து இருட்டு வந்தோன்னே உள்ளே போகலாம் அப்படின்னு இவரும் கொஞ்ச நாளி அங்கே வெயிட் பண்ணுறார். மெயின் டோருக்கிட்ட உள்ளே வரத்துக்கு வரார். அங்கே ஒரு ராட்சசி, அவள் தான் கேட் கீப்பராக நிற்கிறாங்க. அவள் வந்து மறிக்கிறா. யாருப்பா நீ, எங்கேருந்து வர அப்படின்றா. அந்த ராட்சசி பார்க்குறாரு. சாதம் ஹரிவரம் திருட்வா லங்கா ராவண பாலிதா ஸ்வயமேவ உச்சிதா தத்ர விகிருதான நதர்ஷனா. ரொம்ப விகாரமான ரூபத்தோடு இருக்காளாம். லங்காதேவின்னு பேர். இந்த பின்னாடி லங்கினின்னு ஆயிடுத்து பேர். இது லங்காதேவின்னு தான் கொடுக்குறார் இவர் வால்மீகி கிரந்தத்தில். அவரை பார்க்குறார். ராவணனுடைய ஆக்ஞையால் அந்த லங்கையை வந்து காவல்காரியாக இருக்காளாம் அவரை பார்க்குறார். இந்த தேவதை இந்த சின்ன வானரமாக இருக்கே வரதேன்னு பார்த்துட்டு, யார்ப்பா நீ, எங்கேருந்து வர, என்ன காரியமாக போகிற, எங்கே நீ மாட்டு உள்ளே போயின்ட்டுருக்கேன்னு கேட்குறா. கஸ்வம் கேனஜ காரியேன இக பிராப்தோ வனாலய கதயஸ்வேக எத்தத்துவம் யாவத் பிராணா
தரந்தித்தே, என்ன காரியமாக வந்திருக்க, யார், எங்கேருந்து வர, உண்மையை சொல்லு, உனக்கு பிராணன் இருக்கணும்னா உண்மையை சொல்லு, பிராணா தரந்தித்தே அப்படிங்கிறார். உண்மையை சொன்னேன்னா நீ பழைப்ப அப்படிங்கிறா. இவரும் ஆஞ்சநேய சுவாமியும் விளையாட்டாக சொல்கிறார், நான் வந்து சும்மா அப்படி லங்கை ரொம்ப அழகாக இருக்குன்னா ஊர் சுற்றி பார்க்கலாம் வந்தேன் அப்படிங்கிறார். இவர் அதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, நீ இடத்த கிளம்பி போங்கிறா, விடமாட்டேங்கிறா. அவர் சொல்கிறார், நம்ம ஒரு போயிட்டு போன வழி தெரியாமல் திரும்பி வந்துடுறேனே அப்படின்னு திருப்பி கேட்டுக்கிறார். வந்தால் அவள் பேச்சு வளர்ந்துட்டே இருக்குது, பேசிகிட்டே இருக்கிறவ என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன்னு டக்குன்னு ஆஞ்சநேய சுவாமியை கன்னத்தில் அரைஞ்சுடுறான். அரைஞ்சா இவருக்கு ஒரு சமயம் என்னடா அது பேச்சாக இருக்கணும், இப்படி கையை நீட்டிட்டாலேன்னு திடீர்னு கோபம் வந்துடுது அவருக்கு. பார்த்தா சின்ன ரூபந்தான், இருந்தாலும் அடித்தவ ஸ்திரீ, அவளை திருப்பியும் பொம்மநாட்டி எப்படி அடிக்கிறதுன்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். அதே சமயத்தில் பார்த்தார், இந்த காரியத்தை முடிச்சாதான் நம்ம அண்ணாண்ட உள்ளே போக முடியுன்றோ இடதுக்கையால் முதுவாக தட்டு தட்டினார். அவளை வளான்னு கீழே உண்டாகும், சும்மா இப்படி தட்டினார், அவ்வளோதான். நான் நினச்சிப்பேன், இந்த சினிமாலாம் பார்த்தேன்னா சில பேர் வந்து ஹீரோட்ட நிற்பான், இப்படி இருந்தோடனே கீழே வந்துடுவான் அவன், அந்த ஏற்றுற மாதிரி வந்தோம். அதேமாதிரி இப்படி இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கான் அவன், இப்படி தட்டோன்னே கீழே உண்டாலாம். மயங்கி எழுந்துடா. அப்புறம் வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி, அவளுக்கு ஒரு பூர்வ விற்த்தாந்தம் பிரம்மாவுடைய ஒரு வரன் இருக்குது, நீ வந்து இந்த லங்கைக்கு காவலாக இருந்துன்று எது பரியந்தம் கேட்குறா, எனக்கு எதாவது ரிட்டையர்மெண்ட் உண்டான்னா. ரிட்டையர்மெண்ட் உண்டு, ஆஞ்சநேய சுவாமி வானர ரூபமாக இன்றைக்கி வந்து உன்னை வந்து கீழே தள்ளி உன்னை ஜெயிக்கிறாரோ அன்றைக்கி உனக்கு முடிஞ்சு போயிடுது டியூட்டி, அதன் பிறகு லங்கைக்கு ஆபத்து ஆரம்பம், அதெல்லாம் நீ கிளம்பி போகலான்னு பிரம்மா எனக்கு வரம் கொடுத்தாருன்னு ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்லவும் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி கிளம்புறா. இவளும் சொல்கிறா, சௌமிய அப்படின்னு கூப்பிட்றா அழகா. இந்த குழந்தைய பார்த்து ஆஞ்சநேயரை அப்படி சொல்லி நீ மேற்கொண்டு சீதா காரியமாக போய் பார்த்து ஜெயத்தை அட தேடு. அவள் ஒன்றும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லலை, அவளுக்கும் அட்ரஸ் தெரியாது போலுக்கும், எந்த எங்கள் மாருதி நகரா ஜெயின் நகரான்னு தெரியல, சீதை இருக்கிற இடம். அதனால் இங்கே வால்மீகி அதை குறிப்பிடவே இல்லை, இவரும் கேட்கலை. சீதை இப்போ கொஞ்சம் அவள் இவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டா, எங்கே இருக்கான்னு தெரியுமோன்னு கொஞ்சம் சொல்லேன், அட்ரஸ் சொல்லேன்னு கேட்டுருக்கலாமோனோ, அதையும் கேட்கல ஆஞ்சநேய சுவாமி. கேட்டதா தெரிவித்துறல, அவளும் சொல்லலை. உள்ளே போய் யதாசுகமாக போய் தேடிட்டு வா, தேடிக்கவும் காரியம் ஜெயமாகட்டும் சொல்லிட்டாங்க. அதனால் மேற்கொண்டு ஆஞ்சநேய சுவாமி லங்கா பிரவேசம் பண்ணுறார். ஸோ நிர்ஜித்யபுரீம் ஸ்ரேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபிணீம் விக்ரமேண மகாதேஜா ஹனுமான் கபிசத்தமஹ அத்வாரேண மகாபாகு பிராகாரம் அபிப்ளுவே. நல்ல மெயின் டோர் இருக்கு, ஆனால் அது வழியாக போல அவர் பக்கத்தில் காம்பவுண்ட் சுவர் இருக்கு, அதில் ஏறி குதிக்கிறாராம் உள்ள. ஏன்னா அவளுடைய வானரத்தோட ஒரு குணமும் கூட. ரெண்டாவது நல்ல காரியமாக போல, சத்ரு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம், அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன யசோக்தமாக வாச வழியாக போகிறது, இப்படி போவன்னு போய் குதிக்கும்போது இடது காலம் உள்ள வச்சுட்டார், வலது காலம் வைக்கலையா. அதை குறிப்பிட்டு சொல்கிறார் வால்மீகி. ஏன்னா நம்ம தெரிஞ்ச மனுஷாலயத்துக்கு போகிறோம், ஆற்றுக்கு மாட்டு பொண்ணு வரா, நல்ல காரியம் கோயிலுக்கு வரோன்னா வலது காலம் வைக்கணும். சத்ருவாத்துக்கு போகிறார் அவனை நிகதம் பண்ணுறதுக்கு, அந்த அதம் பண்ணுறதுக்காக, அப்போது இடது காலை வச்சு உள்ளே போனாருங்கிறார். அதே சமயம் சந்திரன் உதயமாகி ஜிலு ஜிலுன்னு அதை வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். ஏன்னா இவருக்கு உபகாரம் பண்ணுறதுக்காகவே எல்லா தேவதைகளும் ரெடியாக இருக்கான். வரிசையாக பார்த்தோம், ராம கைங்கரியமாக வர பிரபுக்கு பண்ணணுங்கிறதுனால. அதில் சந்திரனுமே திரையோதசி அன்னைக்கு இன்னும் 2 நாள் இருக்குது பௌர்ணமிக்கு. பௌர்ணமியில் என்ன வெளிச்சம் இருக்குமோ அதை காட்டிலும் வெளிச்சமாக திரையோதசி அன்னைக்கு. எதுக்காகனா இவருக்கு லைட்டு வெளிச்சம் வேணும் ராத்திரி வேலை தேடுறது. இதேமாரி ஜெர்மன்னு ஃபோக்கஸ் லைட்லாம் இல்லை. அதனால் அந்த உபகாரத்துக்காகவே அவரை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி. சந்திரன் எப்படி இருந்தால் சோபையோடு கூட அப்படின்னு ஆஞ்சநேயர் அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனார்னு சர்க்கங்களாம் சொல்கிறாங்க. அவருடைய உபகாரம் அப்படியே என்ன பண்ணுறார், தெருவாக போகிறார். நிறையா மாருதி நகர், ஜெயின் நகர், புருஷோத்தன் நகர் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறார். பார்த்தா எல்லா கிரகத்துக்கும் போகிறார் உள்ளலாம். ஏன்னா குட்டியாக தான் இருக்கார், அது பூனை யாரையும் கேட்காது. நீங்கள் என்ன தான் தாபா போட்டு வச்சாலும் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏறி குச்சி உள்ளே வந்துடும். அது மற்ற மிருகங்கள்லாம் வந்து பூனை அப்படி தாவிடும், அது பிடிக்கவும் முடியாது யாராலையும். நம்ம அனுபவத்திலே தெரியுமே, பூனையை பிடிக்கிறதுலாம் விஷயமே இல்லை, ரொம்ப முடியவே முடியாது. இப்போ தான் நாயை பிடிச்சுன்னு இருக்கான், பிரச்சனையாக போச்சுன்னு பூனையை பிடிக்க முடியாது. அதுமாரி தாவறது அப்படியே
உன மாதிரி இருக்காங்கிற உணஸ்வரூபத்தில் இல்லை. அப்போ போய் பார்த்தா எல்லா கிரகம் அவர் வால்மீகி ராட்சசா லிஸ்ட்டே பெருசாக கொடுத்துட்டார். எல்லா பேரையுமே போட்டுக்கார் சர்க்கத்தில். அதில் விபீஷண கிரகம், கும்பகர்ணன், யாரெல்லாம் பிரகஸ்தன், இந்திரஜித்து எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஒங்கேயுமே சீதை இல்லாட்டார். அவர் இன்னும் அழகாக சொல்கிறார், 4 அங்குலம் கேப் விடாமல் பார்ப்பார். 4 அங்குலம் தான் கேட்பான், அதுக்குள்ளே எங்கே இருப்பாரோ சீதை அப்படின்னு அதை வர்ணிக்கிறார் அவர் வால்மீகி. அப்போ எவ்வளவு திருட விசுவாசத்தோடு பார்த்துருப்பேன். நம்ம சிலதே எங்கேயா வச்சுட்டு தேடுறதுன்னு தேடுவோம், ரூமில் வச்சுருப்போம், பீரோவில் லேஸ்லாமில் ஆதார் கார்டுன்னு வந்து கேட்பான் வாசலில். எங்கேயோ கிழக்கு மேற்கும் பார்த்துட்டு கடைசியில் கிடைக்கும். இப்போல்லாம் செல்லில் வச்சுக்கிறா ஜாக்கிரதையாக. அப்படி ஆகிட்டா அப்புறம் பார்த்தார் பக்கத்தில் ராமனுடைய மாளிகை. அங்கே போய் பார்த்தா ஜம்முன்னு இந்த இது ஏசி ரூமில் ஜெலி படுத்துன்னு இருக்கான். மத யானை மாதிரி இருக்குங்கிறார் வால்மீகி. சொல்கிறார், மத யானை படுத்துருந்தா எப்படி இருக்குமோ அதுமாரி தூங்குறானோ. பக்கத்தில் பார்த்தா பல ஸ்திரீகள் விகார ரூபத்தோடு எல்லோரும் அந்த ரூமில் அப்படி அப்படியே கீழே கிடக்கா. இதெல்லாம் பார்க்குறார். இங்கேயும் சீதை காணுமேன்னு சொல்லிவிட்டு மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு அண்ணன்ட்ட போய் பார்த்தா ஒரு இது ஏர்போர்ட் இருக்குது அங்கே, ராவனுடைய ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு ஃப்ளைட் நிற்கிறது. அதுதான் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச ஃப்ளைட்டு, புஷ்பக விமானம். அந்த விமானம் வந்து 3, 4, 5, 6, 7 லேயர் இருக்குமா. மாடி கட்டடமாகவே ஒரு ஃப்ளைட்டு. இப்போ இருக்கிற ஃப்ளைட்டு மாதிரி இல்லை அது. அது யாருதுன்னா குபேரனோடது. குபேரன் பிரம்மாட்ட தபஸ் பண்ணி அந்த வரத்தினால வாங்கின்ற திரவியம் அது. விசேஷமான இங்கே சொல்கிறார், அதை மனசுனால் நினச்சா கிளம்பிடுமா. ஏறி உட்காந்து பம்பாய் போ அப்படின்னா கிளம்பிடும். உடனே 10 நிமிஷம் பெங்களூரில் லேண்ட் ஆகிடும்னா பெங்களூரில் இறங்கும். இப்படி ஒரு குணத்தோடு உள்ள புஷ்பக விமானமாக அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறாராம். வால்மீகிக்கு 3 சர்க்கம் அதுக்கே கொடுத்துட்டார். புஷ்பக விமான வர்ணனம்னு 3, அதுக்குள்ளேயே சில ஜாகம் இருக்கலாம். அதெல்லாம் போடுறார் அழகாக. கடைசியில் 9வது சர்க்கம் சொல்லும்போது அதுலேருந்து குதிச்சாருன்னு இருக்குது. புஷ்பக விமானத்துலேருந்து குதிச்சார், கீழே குதிக்கிறாருன்னு வர்ணிக்கிறார். அப்படி தேடினார், அங்கேயும் காணும். அப்புறம் அண்ணண்ட போனால் நிறையா பெரிய டைனிங் ஹால், பிரம்மாண்டமான டைனிங். அதில் நிறையா குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட வஸ்துகள் இருக்குது. எல்லாம் மத்தியபானங்கள், மாம்சபக்ஷங்கள். அங்கே பார்த்தா அங்கே ஒரு கோஷ்டி எல்லாம் சாப்பிட்டு தலைகீழே தொங்குறது. ஒன்று கஜாமஜான்னு பேசின்னு இருக்குது, ஒன்று நித்திரையில் இருக்குது, ஒன்று ட்ரெஸ்ஸு இல்லாமல் கிடக்கு. இதெல்லாம் பார்த்து கன்றாவியே தள்ள அடிச்சுட்டார். அங்கேயும் காணும் அவளை. எங்கேயாவது வச்சுருக்க போகிறானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போய் பார்க்குறாரு. அப்படி பார்த்தா அண்ணன்டையும் காணுன்னொன்னே பக்கத்தில் இன்னொரு தனி பங்களா, பெரிய பங்களா. அங்கே போய் பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய அரண்மனையில் ஒரே ஒரு ஸ்திரீ, அவ்வளவு அலங்காரத்தோடு பட்டுப்படவை, நிறையா நகைகள், புஷ்பங்கள்லாம் சாத்திட்டு தூங்கின்னு இருக்காளாம். அவள் யாருன்னு பார்த்தா ராவணனுடைய பிரதான பத்னியான மந்தோதரி. அவளை பார்த்துட்டு இவ ஒரு கால் சீதையாக இருக்குமோன்னு மனசில் ஒரு விகல்பம் ஏற்பட்டது. அப்புறம் இவராகவே மனசை சுத்திப்படுத்திக்கிறார். இப்படி சீதையெல்லாம் இப்படி வந்து பர்த்தா விட்டுட்டு அந்நிய புருஷனுடைய மாளிகையில் வந்து சுகமாக தூங்குவாளா, சாப்பிடுவாளா, இப்படிலாம் அலங்காரம் பண்ணிப்பாளாவ, இது நிச்சயமாக சீதை இல்லை அப்படின்னு இவர் மனசுக்குள்ளேயே அதை வந்து தியானம் பண்ணிக்கிறார். அப்புறம் வெளியில் போய் உட்காந்து ஒரு ஏகாந்தமாக இடத்துல உட்காந்து கண்ணை மூடிண்டு என்ன தான் நடக்கிறது, சீதை கண்ணிலேயே படலையே. ஆனால் இவருக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்னென்னா, லங்கையில் தான் இருக்கான்னு சம்பாதி சொல்லிட்டார் கழுகு ராஜா. அப்போ இங்கே தான் எங்கேயோ இருக்கா, ஆனால் நம்ம கண்ணில் படலை அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசில் தியானம் பண்ணிட்டார். சமுகூர்த்தமிவ தியாத்வா சிந்தாவக்ராஜிதேந்திரியா சிந்தாவக்ரசிதேந்திரியா உததிக்கண்மகாதேஜாக ஹனுமான் மாருதாத்மஜா அப்படியே சிந்தனை பண்ணுறார். அப்போ தான் தோன்றது, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இது பரியந்தம் நாம் தேர்றோம்னு நினச்சிருந்தோம் போனோம், அதான் தப்பு. அவள் சீத்தம்மா மகாலட்சுமி அவள் நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணவே இல்லையேன்னு நினச்சிட்டார். அவளாக நினச்சாதான் அவள் கண்ணுக்கு நம்ம கண்ணில் அவள் படுவா அப்படின்னு இப்படி நினச்சோன்னு தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் இன்னொன்றும் இங்கே வியாக்கியானம் பண்ணுவா பெரியவாலாம். கிளம்பும்போது குருவான சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணார், சர்வேஸ்வரனுக்கு பண்ணார், அப்பா வாயுவுக்கு பண்ணார், பிரம்மாவுக்கு பண்ணார். முக்கியமான ஹீரோ யாரோ அவளுக்கு பண்ண மறந்து போயிட்டார்.
கிஷ்கிண்டா காண்டத்தில் சொல்லிட்டு வந்திருக்கார். கிளம்புறேன்னு நமஸ்காரம் பண்ணார். ராமலக்ஷ்மணர் சுக்ரீவர் இவாளுக்கெல்லாம் அங்கே கிளம்புற சமயத்தில் பர்வதத்தில் சொல்லலையோன்னு மனசில் ஒரு தாபமாக, அதையும் மனசில் வச்சுட்டு இந்த இடத்துல தேவதையெல்லாம் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு சீக்கிரமாக எனக்கு சீதை கண்ணில் படணும் அப்படின்னு கேட்குறார். இதை தான் நம்ம ராமாயண உபக்கிரமத்தில் நித்தியம் பாராயணத்தில் தியான ஸ்லோகத்தோடே சொல்கிற வழக்கம் இது. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதத்யி ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியः நமோஸ்து சந்திராத்கமருத்கணேபியः. நமோஸ்து ராமாய, ராமனுக்கு ஒரு நமஸ்காரம், லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம், சீதம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுக்கு நமஸ்காரம், யமனுக்கு நமஸ்காரம், வாயுக்கு நமஸ்காரம், மருத்கணங்களுக்கு நமஸ்காரம், சந்திரன் சூரியன். முன்னாடி சூரியனை தான் சொன்னார். இங்கே பார்த்ததெல்லாம் அவரையும் சேர்த்துக்கிறார், சந்திரனையும். காரணம் என்னென்னா ராத்திரி முழுக்க அவர் தான் லைட்டு உபகாரம் பண்ணுறார். அதனால் ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே வர்ணிக்கும் போதே நினச்சேன், சந்திரனை மனசு சம்பந்தமான விஷயம், மனசு திருடமாக இருக்கணும். மனசு கொஞ்சம் தொஞ்சு போயிடுத்து, இவளை பார்க்க முடியலேன்னு நினச்சுட்டா சிரமம். அதனால் ஒரு காலம் நான் நினச்சிருந்தேன், வால்மீகி ஏன் சந்திரனை சொன்னார்னா, நவகிரகத்தில் சந்திரனுக்கு தான் மனோகாரகன். மனசுக்கு சந்திரன் கோணாமலான்னு எங்கேயா உட்காண்டா அந்த ஜாதகம் முழுக்க ஒரே குழப்பத்திலே தான் இருப்பாள், ஒரு தீர்மானமே நகர. அதனால தான் அப்படி இருக்கிறவாலாம் அம்பாவை பிரார்த்திக்கிறார். சந்திரனுக்கு அதிதேவதை அபஹா கௌரின்னு வரும் நவகிரகத்தில். அதனால் அம்பாவை பிரார்த்தனை பண்ணால் தான் இந்த மனக்குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தீரும்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நவகிரகத்திலேயே 9 கிரகத்துக்கும் 9 அதிதேவதை உண்டு. சனியால் ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம்னா நம்ம பிரபுகிட்ட தான் நிற்கணும், ஆஞ்சநேயர்கிட்ட தான். இவர் தான் போய் அவரை சரி பண்ணுவார். ராகுக்கு ஏதாவது சிரமம்னா இவர்கிட்ட வரலாம், துர்க்கையிட்ட போகலாம். கேதுவால் ஏதாவது சிரமம்னா கணபதியை பண்ணுறது. சூரியனால் ஏதாவது சிரமம்னா பரமேஸ்வரனை அக்னியை தியானம் பண்ணுறது. அதுமாரி அங்காரகனால் ஏதாவது சிரமம்னா சுப்பிரமணியரை பார்க்குறது. சுக்கரனால் ஏதாவது அடைஞ்செல்லாம் மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறது. சந்திரனால் ஏதாவது அடைஞ்செல்லாம் அம்பாலை ஆராதனை பண்ணுறது. விஷ்ணுவால் நம்ம புதனால் எதாவது அடைஞ்சல்னா மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணுறது. ப்ரகஸ்பதி அவரால் எதாவது அடைஞ்சல்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக உள்ள அவரை ஆராதிக்கிறதுன்னு பல விதமான நம்மளுடைய ஆச்சாரியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா பல விதமாக. அப்படி அந்த மனோகாரகனாக உள்ள சந்திரனுக்குமே சந்திரார்க்க மருத்கணேபியா அவனையும் இந்த இடத்துல சேர்த்து நமஸ்காரம் பண்ணாராம். இது சொல்லி முடிக்கிறார். அடுத்த சர்க்கமே திடீர்னு பக்கத்தில் எல்லா இடத்தையும் பார்த்துட்டோன்னு சின்ன சின்ன குன்றுகளாக இருக்குது, மலை. அங்கே தான் உட்காந்து பார்க்குறார். பக்கத்தில் ஒரு பெரிய கார்டன் தெரியுது, ஒரு தோட்டம். அது பார்த்தா அசோகவனம்னு போர்டு போட்டிருக்கான். இந்த இடத்துல பார்க்கலையே, இங்கே ஒரு கால் சீதம்மா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு உள்ளே வர. அந்த நிறையா மரம் எப்படி இருக்குன்னா, வருஷத்தில் 12 மாதத்தில் என்னென்ன காய்கறி பழங்கள் புஷ்பங்கள்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே அங்கே எப்போதுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு வனமாக அப்படி சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கான் ராவணன். நிறைய சுத்த ஜலங்கள், நல்ல நதி, அதுமாரி நல்ல குளங்கள், சின்ன சின்ன தடாகங்கள், கிணறுலாம் கூட வர்ணிக்கிறார். அப்படி இருக்கான் அந்த பிரதேசம். அதுக்குள்ளபடி போனார். ஒரு நல்ல மரமாக பார்த்து ஏறி உட்கார்ந்தார். அதையும் வர்ணிக்கிறார். அவர் என்ன மரத்தில் ஏறிண்டார்னு இவர் வால்மீகி. அது மாமரமா தென்னை மரமா மாங்காய் மரமாக இருக்குது. சரி, ஆகாரத்துக்கு மாங்காய் கிடைக்கிறத ஏறி உட்காண்டாரா இல்லை கொய்யா மரத்தில் உட்காண்டாராலாம் இல்லை. சிம்சுபா மரம்னு ஒரு மரம், அந்த மரத்தை இவரை செலக்ட் பண்ணாராம். ஏங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறா. அந்த சிம்சுபா மரத்தோட இலையெல்லாம் இந்த வானரத்தோட குரங்கோட தோல் இருக்கே, அந்த தோல் மாதிரியே இருக்குமா கலர். இதை மகாபரிவா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களாம். பெரிவா பின்னாடி நாளில் ஏன் அங்கே ஏறினார் அவர் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாலாம். அந்த மரத்தோட இலையும் அந்த வானரங்களோட தோல் நிறமும் சேமாக இருக்கும். அதனால் அங்கே உட்காண்டா யார் கண்ணுக்கும் தெரியாது, அங்கே மறைஞ்சு போன்னு அங்கே உட்காந்து இப்படி மெதுவாக அன்பீட்சமானங்கிற நல்லா உத்து பார்க்குறாராம். எல்லா இடத்தையும் பார்த்தா இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு விருட்சம், கீழே பெரிய மேடை, எல்லாம் தங்கத்தினால ஆன பெரிய மேடை. அந்த மேடையில் ஒரு ஸ்ரீ உட்காண்டிருக்கா. பக்கத்தில் ராட்சசி கூட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாம் உட்காந்து அவள்கிட்ட நொய் நொயின்னு ஏதோ பிடிங்கிட்டே இருக்குது. அந்த ஸ்ரீயோ ரொம்ப மலினமாக இருக்கா. இங்கே வர்ணிக்கிறார். ததோ மலினசம் பீதாம்
ராட்சசீபிஸ் சமாவிருதாம் உபவாசகிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகா விவாமலாம் அப்படின்னு ரொம்ப செய்தியை பார்த்துட்டு வர்ணிக்கிறார் இங்கே ஆஞ்சநேய சுவாமி. அது மாத்திரமில்லை, ஆஞ்சநேயர் அந்த இடத்துல கீழே ஒரு நல்ல தடாகத்தை பார்த்தாராம். குளம் நதி இல்லை. இவர் வந்திருக்கிறது இப்போ பிரம்ம முகூர்த்தம், காலத்தால் ஒரு 4-5 மணிக்கு தான் வந்திருக்கார். சாயரட்ச வேலை வந்தவர் லங்க முழுக்க சுற்றி தேடி அசோகவனத்துக்கு விடிகாரத்தால் வேலை தூங்கவே இல்லை. இவர் முழுக்க பார்த்துட்டே இருக்கார். விடிகாரத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்திருக்கார். அப்போ சொன்னார், எப்படியா இருந்தாலும் ராஜபுத்திரி அவ சந்தியா காலத்துக்கு நிச்சயமாக இங்கே இந்த தடாகத்துக்கு வருவா, வந்தான்னா ஒரு காலம் நம்ம கண்ணில் படுவா இங்கே இருந்தா அப்படிங்கிறதுக்காக சொன்னார்னு வால்மீகி. சந்தியாகாலபனாஷ்யாமா துருபவேஷ்ய ஜானகி நதி ஜேமாம் சிவஜலாம் சந்தியார்த்தேவர வர்ணினி அப்படின்னு அங்கே ஒரு இடத்துல சொல்கிறார். எப்படி சந்தியா காலத்துக்கு அவள் இங்கே வருவா பார்க்கலாம்னு வெயிட் பண்ணாராம். அதே சமயம் அவளை பார்த்து ஒரு கால் இவ தான் இருக்குமோ, பார்த்தா ரொம்ப வஸ்திரங்கள்லாம் அழுக்காக இருக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப வருந்தி போயிருக்கா, ஆகாரம் இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்கா. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் சொல்லினார். உபவாச கிருதாம் தீனம், உபவாசத்தினாலேயே உடம்பு மெலிஞ்சு போயிருக்காளாம். ஆனால் கண் முகங்களுடைய பார்வை இதெல்லாம் பார்த்தா அப்படியே தேஜஸாக இருக்காளாம். எப்படின்னார், 3ஆம் பெரிய சந்திரன் எப்படி இருப்பானோ அப்படிங்கிறார். சந்திரரேகா விவாமலாம். அங்கே அப்போ பார்த்தேன்னா இவ்வளோ தான் இருக்கும். அந்த 3ஆம் பெரிய கண்ணுக்கே தெரியாது. ஒரு செகண்ட் பார்க்கலாம், அப்புறம் காணாமல் போயிடுவார். அவ்வளோ தூரத்துக்கு மெலிஞ்சு போயிட்டா. அதே சமயமும் ரொம்ப காந்தியோடு இருக்கா, அந்த தேஜஸ் குறையலை அப்படிங்கிறத அழகாக இந்த இடத்துல சொல்லி சீதா தரிசனத்தை பார்க்குறார். அப்புறம் சீதானு சோச்சனம்னு அவளை பற்றி ரொம்ப வருந்துறார். இவ எப்பேற்பட்ட ஒரு வம்சத்தில் பிறந்து எப்பேற்பட்ட வம்சத்தில் மாட்டு பொண்ணா வந்தவ இப்படி ராட்சசனுடைய கிரகத்தில் மாட்டிண்டு இவ்வளோ துக்கத்தோடு இருக்காளே, இவ சிரமப்படுறாளே, பேச்சு கூட பக்கத்தில் தெரிஞ்ச மனுஷா பந்துமித்ரால் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அப்பயே பக்கத்துலேயே பலவிதமான ராட்சசியாக அதெல்லாம் வர்ணிக்கிறார் அவர். நமக்கெல்லாம் இங்கே இருக்குது மூக்கு, சில ராட்சசிக்கு இங்கே இருக்குமா, நெத்தியில் இருக்குமா, சில ராட்சசிக்கு இந்த இடத்துல இருக்குமா, தலை மேலே, அதெல்லாம் வர்ணிக்கிறார் மெனக்கட்டு வால்மீகி பகவான். இதில் தீட்சிதெல்லாம் அந்தராம் தீட்சிதர் இந்த சர்க்கங்கள்லாம் சில விதமான பிரார்த்தனைகள்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லுவார். சில விஷயங்களுக்கெல்லாம் அது எடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டா வால்மீகி இதெல்லாம் குறிப்பிடணும் அவசியமே கிடையாது. ஏதோ ராட்சச கூட்டம் அப்படி இருந்து சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏதோ ராட்சசிகள்லாம் இருந்தான் மூலபாராயணம் பண்ணுறவாள்லாம் தெரியும். இது அவ்வளோ போட்டிருக்கு ராட்சசி பேர். அவளுடைய அங்கே பார்க்கும்போது எல்லாம் கழுத காது, குதிரை காது, அந்த யானை காது இப்படிலாம் வர்ணிக்கிறார். இப்படிலாம் இருப்பாலாம் ராட்சசிலாம் எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசு துக்கப்படுறார். அப்புறம் இவருக்கு ஒரு மனசில் இவ தான் சீதைன்னு ஓரளவுக்கு அனுமானம் பண்ணிட்ட சமயத்திலேயே எப்போ அதை அனுமானம் பண்ணிக்கிறார்னா இவருக்கு கொஞ்சம் அரசபுரசலாக ஞாபகம் வரும். அந்த கிட்கிந்தையில் ராவணன் சீதையை புஷ்பகுமானத்தை தூக்கின்னு போகும்போது தன்னுடைய ஆபரணங்கள்லாம் கட்டி மூட்டை கட்டி கீழே தூக்கி போடும்போதே அங்கேருந்து கத்துறா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. அப்போ இந்த ரிஷ்யமுகத்தில் எல்லா வானரமும் மேலே விளையாண்டுருக்கு. அது பக்கத்தில் போகும்போது பார்த்துருத்து. அப்போ அரசபுரசலாக யாரோ ஒரு ஸ்திரீயை வாங்கின்னு போகிறான் தெரிஞ்சுது. இவரும் பார்த்துருக்காராம் அன்றைக்கி ஆஞ்சநேய சுவாமியும். அதே முகம்தான் நினைக்கிறேன் இவ. ரெண்டாவது பிரபுவும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அங்கே அடையாளங்கள்லாம். சீதை எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஓரளவு சொன்னதுனால வேலை மனசில் தியானம் பண்ணிட்டு உடனே நேராக மனசு முன்னாடி சொன்னேனே ராமன்கிட்ட பேர் தான் உடனே அவருடைய கிருபை சீதை நம்ம கண்ணில் பட்டிருக்கா அப்படின்னு. நமஸ்கிருத்வாசராமாய லக்ஷ்மணாய வீரியவான் சீதா தரிசன சம்ஹிருஷ்டா ஹனுமான் சம்பிருதோ பவது. சீதையை பார்த்துட்டோங்கிற மனசந்துஷ்டியை அப்படியே அடைஞ்சார். அதே சமயம் ராமனையும் லக்ஷ்மணனையும் அந்த மனசு போய் அடைஞ்சிது அப்படின்னு சொல்கிறார். இதே சேம் சமயம் இந்த இவளை தூக்கின்னு போனானே இந்த பாருங்க ராவண ராட்சதம் ஒரு 10 மாத காலமாக அவனுக்கு என்ன வேலைன்னா அசோகவனத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கார்த்தால் வர வேண்டியது. வந்தான்னா அவளை பயமுறுத்தி கேட்குறான். இதுக்கு முன்னாடி வர்ணிக்கிறாருங்க. அவன் வரும்போதே ஆஞ்சநேய சுவாமி காது கொடுத்து கேட்குறாராம்,
பிரஜாபதி பிரஜா சுஜதா தாத்மா திரட்டாத் பராஜீராயன் அப்படின்னு வேதகோஷம் கேட்குறதான் அங்கே. என்னடான்னு பார்த்தா எல்லாம் பிரம்ம ராட்சசுகளாக அதெல்லாம். பிரம்ம ராட்சஸ்லாம் அவன்கிட்ட நித்தியம் வேதபாராயணத்துக்கு இருக்கா. அவளை முன்னாடியே சொல்லியிருக்கேன், சாயந்தரம் வராரு நான் சாயந்தரம் லங்கையில் ராத்திரி தேடினாரே, அப்போவே அங்கங்கே அக்னிஹோத்திரம் பண்ணுறதையும் வேதபாராயணம் பண்ணுறதையும் பார்ப்பாருன்னு சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்க்குறாரு இந்த வேத கோஷம், உடனே வாத்திய கோஷங்கள் பார்த்தா கன்னியாஸ்திரீகள், ராஜஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள், ஒரு பெரிய படை, சத்திரம் ஜாமரம் தூபம் தீபம். பார்த்தா ராவணம் அவ்வளவு சைன்யத்தோடு உள்ளவராவாளோட படையோட வந்தால் நேராக அவர்கிட்ட வந்து, என்னம்மா நித்தியம் உன்ட்ட கேண்டே இருக்கேனே, ஏதாவது முடிவு பண்ணியா இல்லையா, 10 மாதம் ஆயிடுத்து விளையாட்டு போல் அப்படின்னு அவளை கேட்க, அவள் எதுக்கும் மசிஞ்சு கொடுக்கல. அப்புறம் அவளை வர்ணிக்கிறான் வேறு, தபஸ்வினி வர்ணனம்னு ஒரு சர்க்கம், நீ எப்பேற்பட்டவ எப்படிலாம் இருக்க அப்படின்னு ரூபத்தெல்லாம் வர்ணிக்க, அவள் அதையும் காதில் வாங்கலை. அப்புறம் திருப்பியுமே இந்த ராவணேஸ்வரம் அவள்கிட்ட வேண்டுகோள் மாதிரி இதுவாக கேட்குறான், ரிக்வெஸ்ட்டாக கேட்குறான், நீ அவனை மறந்துடுவோ, இனிமேலாம் வேலைக்கு ஆகாது, அவன் எங்கேயோ காட்டில் சுற்றின்னு இருக்கான், இனிமேல் எங்கே வரப்போம், 10 மாதம் ஆகிடுது, இனிமேல் வந்து உடனே எங்கே பார்க்க வர போகிறான், நீ வந்துட்டேன்னா சௌக்கியமாக இருக்கலாம், இன்னொன்று உனக்கு இந்த லங்கையே உனக்கு அடிமை, இங்கே இருக்கிற ஸ்ரீகள்லாம் எல்லாரையும் ஓரம் கட்டுவிறேன், நீ தான் பிரதானமாக இருக்கலாம், இங்கே உங்கள் அப்பாவுக்கு வேணால் எதாவது நான் தரேன் திரவியங்களாங்கிறான், ஜனகருக்கு வேணாலும் எதாவது நான் பைசா கொடுத்துட்றேன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்படிலாம் சொல்கிறான். என்னமோ ராவணனை ராம பகவானை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவரை கிரேடை இறக்கி அப்படியெல்லாம் இவனை பற்றி பிரபாவத்தெல்லாம் பெருசாக சொல்லி இப்படிலாம் சொல்கிறப்போ அவன் பார்த்தா ஒரு சமயத்தில் சரி இவனுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமே, ஏதாவது வந்து நின்றுட்டே இருக்கான். சரிதான், அந்நிய புருஷால்கிட்ட டக்குன்னு அவன் நேராக பேச மாட்டான். அதனால் என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு தர்ப புல்லு கிடக்கு பக்கத்தில், இப்படி போட்டுவிட்டு இப்படி திரும்பின்ட்டாலாம். அவன் திரும்பிட்டு தர்பத்தை பார்க்குற மாதிரி தான் பேசினால்னு இங்கே வால்மீகி சொல்கிறார். ஏன்னா அவன்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு சில உபதேசங்கள்லாம் பண்ணுறான். நீ ஏண்டா இப்படி இருக்க, உன் புத்தியை இப்படி கெட்டு போகிறது, பாபகர்மாவில் ஏன் ஈடுபடுற, எப்பேற்பட்ட தர்மாத்மா நீ, உன்கிட்ட சத்சங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையாங்கிறான். அதை வால்மீகி கேட்குறாரு, உன் ராஜ்யத்தில் சத்சங்கத்தில் ஈடுபாடு உள்ளவா ஒருத்தவங்க கூடவா இல்லை உனக்கு புத்தி சொல்கிறதுக்கு, இப்படிலாம் கூட கேட்குறாங்க. துக்காத்தாருததி சீதா வேபமானா தபஸ்வினி சிந்தயந்தீவராரோஹா பதிம் ஏவ பதிவிரதா. அந்த பதிவிரதையான ஸ்திரீ என்ன பண்ணுறா, கிருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா அப்படின்னு ஒரு புல்லை போட்டுட்டு ராவணனுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த புல்லை பார்த்து பேசினாலாம். கிருணம் மந்தரத கிருத்வான்னு ஒரு புல்லை கீழே போட்டால் சுச்சிஸ்மிதாங்கிற கொஞ்சம் புன்சிரிப்போடு பேசினாலாம். புன்சிரிப்புனா அவனுக்கா இல்லை, ஒரு ஒரு விதமான இது, என்னடா அப்படி மூடனாக இருக்கியே அப்படிங்கிற ஒரு ஆசியத்தோடு கூட சொல்கிறாளாம். இதை வியாக்கியானக்காராக நிறையா எடுத்துட்டுருக்கா. இதை ஒரு ராஜா வந்திருக்கான், அவனுக்கு ஒரு ஆசனம் போட்ட மாதிரி இருக்கட்டும்னு கர்ப்பத்தை போட்டாலாம். கிருணமந்தரத கிருத்வா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுறார். 108 வியாக்கியானமாக இந்த ஒரு பதத்துக்கே பெரியவாச்சான் பிள்ளைன்னு அவர் எழுதியிருக்காராம். இதில் நம்ம சிலதான் அனுபவிக்க முடியும். அப்புறம் வேறு புருஷன்கிட்ட பேசுகிறதுனால நேரடியாக பேச முடியல, அதனால் புல்லை போட்டுட்டு பேசினேன். திருணமந்தரத கிருத்வா. அப்புறம் இவாலாம் நினச்சிருந்தாலா, நீ என்னடா பெரிய ஆசாமி, இந்த புல்லுக்கு சமானம்டா நீ அப்படிங்கிற பாவத்தில் புல்லை போட்டா. அப்புறம் சொல்கிறா, பெருசாக நீ என்னமோ என் ஐஸ்வர்யந்தான் பெருசுங்கிறிய, உன் ஐஸ்வர்யம் அந்த புல்லுக்கு சமானம்டா அப்படின்னாலும். அப்புறம் சொல்கிறாள், நீ உன் குணம் எப்படி இருக்கு தெரியுமா, நீ மிருகத்துக்கு சமானமோ, அதுக்காக மிருகத்துக்கெல்லாம் புல்லு தான் ஆகாரம், அதுக்காக இந்த புல்லு அப்படின்னாலாம். ஏன்னா மிருகங்களுடைய பழக்க வழக்கமும் மனுஷியாருடைய பழக்க வழக்கமும் வித்தியாசம் உண்டு. முக்கியமாக குழந்தைகள் அடையிற விஷயம் இருக்குது பாருங்கள், பிரஜோத்பத்தி. மிருகத்தோட தர்மம் வேறு, மனுஷ தர்மம் வேறு. இப்போயே பார்க்குறோமே, ஒரு மாடு கண் போடுறது எல்லோரும் ஆற்றுல வச்சுருந்தா தானே காலக்கண்ணுட்டி போடும். அந்த காலக்குட்டி வளர்ந்ததுன்னா 3 வருஷத்தில் அது காலை சேர்க்கறதுக்கு ரெடி ஆகிடும், நல்ல கம்பீரியமாக இருக்கும், புருஷத்துவம் வந்துடும். அதுக்கு சின்ன கண்ணுட்டி காலை போட முடியாது. 3 வருஷம் ஆகிருக்கு, பல்லு உழறதும்பா, இந்த மாட்டுக்கு பல்லு உழறதுன்னு சொல்கிறது. அது விழுந்தால் கம்பீரியமாக இருக்கும், அந்த ரேசஸ் வந்துடும் அதுக்கு. அப்போது எந்த மாட்டுக்கு இந்த பிள்ளையாக பிறந்ததோ இந்த கண்ணுக்குட்டி, இதே கால கண்ணுக்குட்டி வச்சு அந்த மாட்டுக்கே சிரம் போடுவான், அம்மாக்கே. இது இயற்கை விசித்திரம்.
நாயில் பார்க்கலாம், ஆடில் பார்க்கலாம், மாடில் பார்க்கலாம். எல்லா மிருக பக்ஷியிலும் இதான் விதி, மனுஷ வர்க்கத்தில் கிடையாது. அப்போ சொல்கிறா, அப்பேற்பட்ட மிருகத்துக்கு சமானமான புத்தியோடு இருக்கே, நான் பரஸ்திரீ, வேறு புருஷனுடைய ஸ்திரீ, என் மேலே இப்படி ஆசையை வைக்கிறிய, உனக்கு கண்ணுக்கு அழகாக எத்தனை பத்னிகள் உனக்கு இருக்கா ராஜ்யத்தில், அவளை விட்டுட்டு ஏண்டா என் மேலே சுத்தர அப்படின்னு சொன்னால், திருணமந்தரத கிருத்வா. அதுக்கு மேலே இந்த புல்லு சாமானியம் இல்லை, இதே ஆயுதமாக எடுத்திருக்கார் என் பர்த்தா. காகாசுரன்னு ஒரு விற்த்தாந்தம் உண்டு. அப்போ அந்த காகாசுரனை துரத்துறதுக்காக ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக விட்டார். அதனால் அப்பேற்பட்ட புல்லுடாது திருணமந்தரத கிருத்வா. அது மேலே இல்லை, நீ நினச்சின்னு இருக்கேன் ராம வரலன்னு, என்றைக்கா ஒரு நாள் தேடி தான் போகிறான், வந்தான்னா உன்னை புல்லை கீழ்ச்சி போகிற மாதிரி கீழ்ச்சி போட்டுருவான். அதனால் திருமந்தரத கிருத்வா. இன்னொன்று சொல்கிறா, பூர்வாசிரமத்தில் வாமனாவதாரம் கேள்விப்பட்டிருக்கியா? அங்கேயும் இந்த புல் வேலை பண்ணியிருக்கு. அந்த விந்தியாவலி ஜலம் உடவரா மகாபலி தானம் பண்ணுறதுக்கு வாமனருக்கு. அப்போ சுக்கராச்சாரியாரை வாத்தியார், தானம் கொடுக்காதரா, பூமி தானம் ஒன்று எல்லா சொத்தையும் முடியும் விட்டுற போகிறாங்க, கொடுக்காதேன்னு சொல்லி பார்க்குறார். மகாபலி நான் வாக்கு கொடுத்தாச்சு கொடுக்குறேன்னு, என்ன 3 ஃபீட்டு தானே கேட்டிருக்காரு, 3 அடி கொடுத்துட்றேங்கிறான். அப்போ ஜலம் விடுறதுக்கு வரா, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான்னு அந்த கிண்டியில் மூக்கு மாதிரி இருக்கும், அந்த மூக்கில் ஒரு வண்டு மாதிரி போய் உட்காந்துட்டு வரோம் சுக்கராச்சாரியார். வண்டா இவருக்கு வாமன் அவரது நாராயணன் அவர் தான் வந்திருக்கார் அவதாரமாக. வாத்தியார் கெடுக்கிறார் அதை அப்படின்னு பார்த்தார். பையில் அப்படியே தர்ப கட்டு வச்சுருக்கார். ஒரு தர்பத்தை பொதுவாக எடுத்தார். இது கிண்டியில் ஏதோ அடப்பு போலுக்கு அப்படின்னு அந்த மூக்கு துவாரத்தில் இப்படி ஒரு நோன்னாராம். பார்த்தா அந்த சுக்கராச்சாரியர் கண்ணு போயிடுதா அன்னிலேருந்து. அந்த புல்லுடாது திருணமந்தரத கிருத்வா. அது மாத்திரம் இல்லை, நரசிம்மாதாரம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்போது நரசிம்ம சுவாமி ஆவிர் பயிக்கிறப்ப அங்கே பிரகலாதன்ட்ட இரண்யகசிபு கேட்குறான், பகவான் இருக்காங்களே எங்கடா இருக்கான்னு கேட்டானா. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு அங்கே பிரகலாதன் சொன்னான்டா. அந்த துரும்புடாது திருணமந்தரத கிருத்வா. அதுக்கு மேலே நீ என்னமோ உன்ட ஐஸ்வர்யம் பராக்கிரமம் இதெல்லாம் பெருசுன்னு நினச்சின்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரபு நாளைக்கு வந்தானா உன்னுடைய குலத்தையே நாசம் பண்ணிடுவான். அதன் பிறகு மிஞ்ச போகிறது என்னன்னு கேட்டேன்னா இந்த புல்லுதாண்டா மிஞ்சும். பிரணமந்தரத கிருத்வா அப்படின்னு சொல்லிட்டு சீதையானவள் அந்த ராவணனுக்கு பலவிதமான விதத்தில் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா தர்மங்கள்லாம். அப்படியுமே இந்த ராவணம் உடையங்கொண்டேன்னு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார், இதிலே உனக்கு 2 மாதம் டயம், இனிமேலாம் உன்ட்ட தொங்கின்னு இருக்க முடியாது, 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது ரிசல்ட்டு சொல்லு எனக்கு, என்னை பர்த்தாவாக பாரு, இல்லையா உன்னை வெட்டி துண்டமாக போட்டு சாம்பாரில் போட்டு பரமாற விட்டுருவோம் அப்படின்னு ராட்சச குணமோனோ இதுலேயும் அவன் பேதப்படுத்துகிறான். என் தர்மங்கிறான் வேறு அவர்கிட்ட. ராட்சச தர்மம் பரஸ்திரீகளை அபகரிச்சுன்னு வருது, நான் குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் அதெல்லாம் பாப்பம், தர்மத்திலேயே கிடையாது. எந்த ஸ்திரீயை நீ ஐஸ்வர்யோ அந்த ஸ்திரீ ஒத்துண்டா பண்ணலாம், அவள் ஒத்துக்கலைன்னா பண்ணுறதுக்கு தர்மம் கிடையாது அப்படிங்கிறா அவளும். இப்படியாக ராவணன் கொல்றதுக்காக வேண்டாம் முதல்ல. அப்புறம் அவள் பின்னாடி தானியமாலான்னு அவருடைய ஒரு பெரிய பத்தினி, அவள் அவனை தடுத்து இவள் கிடக்கா, அவள் நல்ல ஸ்திரீகள்லாம் இருக்கா அப்படின்னு ஐஷன் போகிறா. அப்புறம் திருப்பியும் வாதம் பண்ணி இதேமாரி உனக்கு 2 மாதம் கெடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டா கொலை பண்ணிடுவேங்கிறா. அப்புறம் ராட்சசிகள்லாம் காவலுக்கு இருக்கா, அவளை கூப்பிட்டு எல்லாம் தண்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கையில ஏதாவது வேலை பாருங்கோ, அவளை கொஞ்சம் பயமுறுத்தி என் வழிக்கு வர வைங்கோ அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கிளம்பி விட்றான். இந்த ராட்சசிகள்லாம் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சு. ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணனை பர்த்தாவா பஜிக்கணும், நீ ஏற்றுக்கணும். இதை சொல்ல சொல்ல அவளுக்கு ரொம்ப துக்கம். அப்புறம் அவளும் சொல்கிறா, என்னுடைய பதிவிரதா தர்மம் என்னென்னு உங்களுக்கெல்லாம் தெரியல, எப்பேற்பட்ட பதிவிரதைகளாக இருந்தான்னு ஒரு ஸ்லோகமே சொல்கிறார். அந்த பதிவிரதா தர்மத்தில் நானும் இருக்கேன், அதனால் என்னை இப்படிலாம் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கோ அப்படின்னு அவளும் ரொம்ப மனசு உடையறா. அதே சமயத்தில் அந்த சமயத்தில் தான் துக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்றா பந்து மித்ரால. ஆராமேதிஜ துக்கார்த்தா ஆபுனர்லக்ஷ்மணேதிஜ ஆஸ்வஸ்ரமகௌசல்யே ஆசுமித்ரேதி பாமினி. ராமா லக்ஷ்மணா
என் மாமியார் கௌசல்யேங்கிறார் இங்கே வால்மீகி. மம ஸ்வஸ்ரு கௌசல்யே அப்படின்னு கூப்பிட்டு சுமித்ரேதி பாமினி அப்படின்னு எல்லாரையும் சுமித்ராவையும் கூப்பிட்றார். கூப்பிட்டு இப்படி ஒரு துக்கத்தில் மாட்டின்னு இருக்கேனே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரா. இந்த பயலோ 2 மாதம் டைம் கொடுத்துட்டான், அதனால் அவனும் வரல நம்மளை பார்க்க, எங்கே தேடின்னு இருக்கான். அவள் திரும்பி ஒரு கால் அயோத்திக்கே போயிட்டாலோ என்னமோன்னு நினச்சின்னு இருக்கா. இவன் தேடி பார்ப்பான். அவன் ஆளுகாலம் 10 மாதம்தான் லௌகிகமாக எடுத்து பாருங்களேன். நம்ம வழியில் சில பேர்லாம் பேப்பரில் வரும். நமக்கு தெரிஞ்ச கிரகஸ்தர் இப்போ காய்கறி வாங்கி போடுறார், அவர் தான் பாடசாலைக்கு 25 வருஷமாக வாங்கி போடுறார். என்றைக்கு பிள்ளையார் ஸ்ரீ போட்டுதோ அன்னிலேருந்து இன்னி பரியந்தம் அவளுக்கு ஒரு துக்கம். அவத்தில் 2 பேரும் அண்ணா தம்பி. ஒரு அண்ணா தாம்பரத்தில் வந்து பஸ்ஸில் இறங்கினார், எங்கே போனார் இன்னி பரியந்தம் தெரியல. 15 வருஷம் மேலே நம்புவேலா, 15 வருஷம் எங்கே இதுவரையில் கவலை இருக்கு. நிறைய வசதி தான் அவளுக்கு. என்னமோலாம் எல்லாருக்கும் சொல்லி பார்த்தா, இதுவரையில் என்னமோலாம் பிரஷ்னம் போட்டு பார்த்தா, ஓமம் ஜபம்னா இருக்காரா இல்லையா இது வரையும் தெரியாது. அப்படி நம்ம அனுபவத்தில் நிறையா சில கிரகஸ்தாலத்தில் போனால், நானே இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா இப்போ வெளியில் எங்கேயோ போனால் 40 வருஷம் ஆச்சும்பார். 40 வருஷமாக அப்பா இருக்காரா இல்லையான்னு தெரியல. இருக்காருன்னு தீர்மானம் இல்லை, இல்லைன்னு தீர்மானம் இல்லை. அப்படிலாம் இருக்குது சில இடம். அப்படி இவன் சொல்கிறா, ஒரு கால் தேடி பார்த்துருப்பா, கடைக்கல்வன் திரும்பி அயோத்திக்கே போயிட்டாலோ என்னமோ அப்படின்னு இவன் மனசில் விதவிதமாக துக்கப்படுறா. அப்போ சரி இனிமேல் நம்ம பிராண தியாகம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இவளுக்குள்ள மனசில் ஒரு தாபம். அதே சமயம் திருச்சட்டை பீஷனோட பொண்ணு அவள் அங்கேருந்து பார்த்துட்டு அப்போ தான் தூக்கத்தில் இருக்கா. அப்படியாத்தால தூக்கம் இதெல்லாம் ஷிஃப்ட். இந்த ராட்சசிக்கெல்லாம் 6 மணி நேரம் வந்து அவளை வந்து ஹிம்சை பண்ணுவாள். அதுக்கப்புறம் அவள் போய் படுத்துப்பா, இன்னொரு கோஷ்டி வந்துடும். இப்படி இருக்கும். அப்போ திருச்சட்டை திடீர்னு எழுந்திருக்கிறா தூக்கத்தில். இந்த கூட உள்ள ஸ்ரீகள்லாம் கூப்பிட்டு எல்லோரும் என்னென்ன வாங்கோ, நான் ஒரு பெரிய சொப்பனம் கண்டேன், அதனால் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாங்க. இனிமே என்ன சொப்பனம்னா, ராவணன் அவனை சேர்ந்த பந்துக்கள் எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு உடம்புல முழுக்க எண்ணெயை தடவி கழுத மேலே ஏற்றி யமலோகம் பார்க்க தெக்க பார்க்க ஐஷன் போயிட்டு இருக்கா. அது ஒன்று கண்டேன். இன்னொன்று ராமன் சீதையோட லக்ஷ்மணோட கூட புஷ்பக விமானத்தில் வெள்ளை யானை வெள்ளை குதிரை பூட்டப்பட்ட ரதத்தில் வெள்ளை மாலைகள் போட்டுண்டு வெண்பட்டு உடுத்திண்டு நேராக அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறத பார்த்தேன் அப்படின்னு அவளுக்கு சொப்பனமாக. அதை சொன்னோடனே நீங்களாம் அண்ணண்ட போங்கோ, அவளுக்கு நல்ல காலம் வந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். அதே சமயம் இங்கே அந்த மரங்களில் நிறையா பட்சிகள்லாம் இருக்குது. அந்த பட்சிகள் கிளக்கிளக்கிலன்னு சத்தம் போடுறது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா ரம்யமாக இருக்கான் சீதைக்கு. பட்சி சாகா நிலைய பிரகிருஷ்டா புனப்புனச்சோத்தமசாந்த்வவாதி சுஸ்வாகதாம் பாஜமுதீரயானா புனப்புனச்சோதயதீவ கிருஷ்டா. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துதான். ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்கிற மாதிரியே இருந்துதான் அந்த பட்சிகளோடைய சப்தங்கள். அதனால் மனசில் கொஞ்சம் அவளுக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்ததுங்கிறா. இதை முடிச்சுட்டு தான் அடுத்த சர்க்கத்துக்கு போகும்போது அந்த உத்பந்தனம் சொல்கிற பிராணத்தியாகத்துக்காக அப்படி அரண்ட போகிறாளாம். எங்கே போகிறான்னா, ஆஞ்சநேய சுவாமி எந்த மரத்தில் உட்காந்துருக்காலோ அந்த மரத்துக்கு போகிறாளாம், கிளையை பிடிக்கிறான்னால். அப்போ போகிறதுக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு தடவை, ஏன்னா அந்த ஒரு நிலைக்கு போனவா குடும்பத்தை ஒரு தடவை நினைக்கிறா. ஆராம ஆலக்ஷ்மண ஆசுமித்ரே ஹாராம மாதா சகமே ஜனன்யா ஏஷா விபத்தியாமியகல்பாக்யா மகார்ணவே நௌரிவ மூடவாதா அப்படின்னு கப்பல் முழுகிறதா பெரிய பிரளயத்தில். அதேமாரி நான் துக்கசாகரத்தில் மூழ்கி கிடக்கேன், நான் பெரிய அல்பபாக்யாங்கிற அபாகியவதினா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணா ராமா சுமித்ரே ராமமாதா முன்னாடி மாமியார்னார், இங்கே ராமனோட அம்மான்னு கூப்பிட்றார். அப்படின்னு கூப்பிட்டுட்டு சகமே ஜனன்யா அவளுடைய அம்மாவையுமே நினச்சிருந்தாலாம் விபத்யாமகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்குமே ஒரு சுப நிமித்தம் தெரியறதா. என்னென்னா இடது கண் துடிக்கிறதா சீதைக்கு. அவள் திருச்சடையும் பார்த்துருக்கா. இதை அவளும் சொல்கிறா, இடது கை இடது கால் இதெல்லாம் ஸ்ரீகளுக்கு துடித்தா நல்லது. புருஷாளுக்கு வலது பக்கம் துடிக்கணும். வலது பக்கம் கண் வலது பக்கம் கை கால்லாம் ஏதோ ஒரு சுப நிமித்தம். இது ரெண்டுமே மாறி நடந்தால் வேறு நிமித்தமாக எடுத்துக்கலான்னு சகுனங்கள்லாம் சொல்கிறான். அதையும் இவ வால்மீகி சொல்கிறார். அதை
தஸ்யா சுபம் வாமவராலபக்ஷ்மே ராஜீவிரதம் கிருட்ட விஷால சுக்லம் பிராஸ்பந்ததீகம் நயனம் சுகேஷ்யா மீனாகதம் பத்மமிவாபிதாம்ராம் அப்படின்னு அந்த பிடிச்சதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதன் பிறகு அவள் அந்த கலையை பார்க்க போனால் அந்த கலையை பிடிக்கிற சமயத்தில் மேலே பிரபு உட்காண்டிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. இது பரியந்தும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். இப்போ என்ன தோன்றுறது அவருக்கு, இதுக்கு மேலே சும்மா இருந்தோம்னா தேவி ஏதாவது பண்ணிட போகிறார் என்னங்கட்டானா, அப்புறம் நம்ம வந்த காரியமே வெற்றமாக போயிடும். அதனால் இதை தடுக்கணும்னு தோணுது அவருக்கு. எப்படி தடுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹா அப்படின்னு மனசில் நிறுத்திட்டு அவளுக்கு மதுரமான பாஷையாக பேசினாரா. பிராகிருத பாஷாங்கிற இந்த இடத்துல தமிழில் தான் சீதைகிட்ட பேசினார்னு வைஷ்ணவாச்சாரியாலாம் சித்தாந்தம் பண்ணுறா. அதை கீதைக்கும் தமிழ் தெரியுமா, ஆஞ்சநேயருக்குமே தமிழ் தெரியுமா, என்ன பேசலான்னு ஒரு தீர்மானம் வரார். ராமன் அப்படின்னு ஆரம்பித்தா இவ உடனே ஏற்கனவே கலக்கத்தில் இருக்கா. ராமனுக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்னு நினச்சி டக்குன்னு இழுத்துற போகிறாளேன்னு பயம் இருக்குது. அதனால் மனசில் தியாகம் பண்ணிட்டு ராஜா தசரதோ நாம ரசகுந்தர வாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி ரிஜுராசீத் மகாயசாக. தசரதன்னு ஒரு ராஜா இருந்தான் அயோத்தியில். அவனுக்கு 3 பிள்ளைகள், பெரிய பிள்ளை ராமன். அவனுக்கு விவாகமாகி அவள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வனவாசம் வர வேண்டியிருந்தது. வனவாசத்தில் ராட்சசாலுடைய ஒரு யுத்தத்தினால சீதையை அபகரிக்கும்படியாக ராவணன் தூக்கி போயிட்டான். அந்த சீதையை தேடி கிஷ்கிந்தா வந்து சுக்ரீவ சக்கியத்தை ஏற்படுத்திண்டு ஆஞ்சநேய சுவாமியோட உபகாரத்தினாலையும் வாலி வதம் நடந்து மேலே சீதையை தேர்றதுக்காக சம்பாதி வச்சனத்தினால எல்லா திக்கிலையும் போனதில் தெற்கு திக்கில் இங்கே தான் இருக்கா சீதைன்னு சொல்ல, நாங்கள் இங்கே என்னுடைய அனுமான் பேர், நான் வந்து இங்கே வந்திருக்கேன், நான் பார்க்குறது சீதையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இந்த கதையை சொல்கிறாரா ராமாயணத்தை. இதை கேட்டவுடனே சீதைக்கு மனசுக்குள்ளே ஒரு துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிது. இத்தனை நாளாக பேசுறதுக்கு ஆள் இல்லை, யாரோத்தும் நம்ம சம்பந்தமான கதையை சொல்கிறானேன்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுண்டா. உடனே அதை தெரிவிக்கிறார். நமோஸ்து வாஜஸ்பதயே சவஜ்ரிணே ஸ்வயம்புவே தெய்வ புதாசனாய அனேன சோக்தம் எதிதம் மமாக்ரதா வனோகசாதச்ச ததாஸ்து நான்யதா. இப்படி கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மையாக இருக்கட்டும். இப்போ ஆஞ்சநேயர் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கட்டும், நான்யதா வேறு விதமாக இருக்கக்கூடாது. இப்படியாக அந்த சீதை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அனுமாருக்கும் சீதைக்கும் வாதம் நடக்கிறது, சம்பாதம். இவ யார் என்ன எல்லாம் கேட்க ஒரு வழியாக சீதை அவள் அவ்வளோ துக்கத்தில் இருக்குது, பயத்திலே இருக்கா. ஏன்னா அந்த ராவணன் தான் அனுமார் மாதிரி வானராக வந்துட்டானோ பயம் அவளுக்கு. அப்புறம் சொல்கிறார், இவ நீ அப்படிலாம் சந்தேகப்படாத, நான் ராமதூதனாக தான் வந்திருக்கேன், நான் தான் வானரன் எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். அப்புறம் ராமலக்ஷ்மணனுடைய அங்க லக்ஷணங்கள்லாம் சொல்லுங்கிறா, அதெல்லாம் சொல்கிறார். இந்த ராம கமல பக்திராக்ரா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே. ஜனகபுத்திரியே, ராமன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுடைய கண் இருக்கே தாமர பத்திரம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாளாம். இதுலேருந்தே சீதை உடனே மனசில் வாங்கிட்டு சரி ராமனுடைய ஒரு கடாட்சம் ஆஞ்சநேய சுவாமி மேலே பட்டிருக்குங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு ஓரளவுக்கு மனசில் திருப்தி அடைஞ்சால். அதே சமயம் இங்கே ஆஞ்சநேய சுவாமி அவர் மோதிரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அடையாளமாக. வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குலீயகம் இத்திக்வா பிரததோ தஸ்மை சீதாயி வானரோத்தமா அப்படின்னு ராமன் கொடுத்தா ராமனுடைய மோதிரம் அப்படின்னு பஷ்யதேவி இதை பாருங்கோ அப்படின்னு சொல்ல, தேவியும் அதை எடுத்துட்டு கண்ணில் ஒத்திண்டு தாரதாரியாக ஜலம் விட்டாலாம். அப்புறம் சீதையும் சொல்கிறா, எப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான காரியம் பார்த்துருக்கப்பா, இந்த சமுத்திரத்தை ஒரு மாடோட குழம்புல ஜலம் தேங்கினா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பரியந்தான் உனக்கு சமுத்திரம் இருக்கு போலுக்கு, தாண்டி வந்துட்டேயே அப்படின்னு ஆஞ்சநேயரை பார்த்து பிரபாவத்தை சொல்கிறா. அவரும் சொல்கிறா, நான் வேணா உங்களை முதுகில் ஐஷன் போயிடுறேங்கிறார்.
இதெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா, அதெல்லாம் சரியாக வராது, ராமனுடைய பராக்கிரமத்துக்கு இழுக்காயிடும் அது. ரெண்டாவது நான் புருஷால தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் ஆஞ்சநேயர் தன்னுடைய பிரபாவம் என்னங்கிறதுக்காக தேவிக்கு தெரியாதுங்கிறதுனால முன்னாடி பெருசாக இருந்தார், இப்போ வளர்ந்து காமிக்கிறார், ஆகாசத்துக்கும் பூமிக்குமா வளர்ந்து நிற்கிறார். விஸ்வரூப தரிசனம் காமிச்சோன்னே சீதையும் பராக்கிரமம் ரொம்ப எனக்கு மனோரம்யமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீ அப்படி ஐஷன் போனேன்னா எங்கேயா சமுத்திரத்தில் நான் ஊழ்ந்துட்டேன்னா சிரமம், உன் காரியமும் வீணாக போயிடும். அதனால் நீ ராமனுக்கு தகவல் கூட அவள் வந்து இவாளை ஹதம் பண்ணி நான் ஐஷன் போட்டோம், அதுதான் ராமனுடைய வீரியத்துக்கும் அழகு அப்படின்னு சீதா பிராட்டியும் சொல்ல, மேலும் ஆஞ்சநேய சுவாமி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை பார்த்துட்டு போகணும், இங்கே ராட்சசால் கூட்டங்கள்லாம் என்ன பல பராக்கிரமம் இருக்குது, ராவனுடைய தர்பார் என்ன, அவனுடைய வீரியம் என்னெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அவனை பார்க்கணுன்னா இவராக அப்ளிகேஷன் போட்டால் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, அவனாக வந்து இவனை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனால் என்ன பண்ணார், அசோகவனம் முழுக்க இருக்கிற மரங்கள்லாம் பிச்சு உடச்சார், எல்லாத்தையும் நிறையா ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டி வச்சுருக்கான், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறார், உடச்சி பண்ணி. இந்த பெரிய இதேமாரி தாப்பா கதவு இருக்குது, இந்த கதவில் பின்னாடி இரும்பு ராடு தாப்பா, அந்த இரும்பு ராடை ஒன்று பிடிங்கிட்டு போய் வாசலில் ஒரு ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சு மேலே வாழை தொங்க கொண்டு ஜெய ஸ்ரீராம் ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு மேலே உட்காந்துருக்க. ராட்சச கூட்டம்லாம் அலண்டு போய் ராவணன்ட்ட சொல்ல, என்னடா அது அதாவது வானரம் இப்படி பண்ணுறதா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ராட்சச கூட்டம் கிங்கரால் அனுப்புகிறான். அவள் வந்து பெரிய யுத்தம், இந்த சுழல் தடியை வச்சுட்டு அடின்னு அடித்து எல்லாரையும் கொண்டுடுறார். பின்னாடியே ஜம்புமாலின்னு ஒரு பெரிய ராட்சதம், அவனையும் அடித்து துவம்சம் பண்ணுறார். பின்னாடியே மந்திரி புத்திராலாம் வரா, 7 பேர் மந்திரி குமார் எல்லாரையும் அடிக்கிறான். பின்னாடி பஞ்ச சேனாபதிகள் 7 சைன்யத்தை சேர்ந்த கமாண்டர் அவாலாம் வரா, அவாலையும் அடிக்கிறான். அதுக்கப்புறம் சின்ன புள்ள அக்ஷகுமாரன்னு ராவனுடைய சின்ன பையன் அவன் வரான், அவனையும் துவம்சம் பண்ணுறார். அப்புறம் பார்த்தா இந்திரஜித்தே வந்துட்டான், நேராக அவனை அனுப்புகிறார். இந்திரஜித்து இவரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பிரம்மாஸ்திரம் போட்டு அவரை கட்டி இழுத்துன்னு போய் ராவணன்ட்ட கொண்டு சேர்த்தா, அங்கே ராவணன் பிரகஸ்தன்னு ஒரு மந்திரி அவனொட்டு விசாரிக்க சொல்கிறான், என்ன ஏது யார் ஏன் இத்தனை அட்டகாசம் பண்ணுறான் என்ன ஏதுன்னு கேளுன்னா, இவர் எல்லாத்தையும் சொல்கிறார், ராமதூதன் நான் இங்கே வந்தேன், அவருடைய பொண்டாட்டியை ஆரோக்கியம் தூக்கின்னு போயிட்டான் காடில், அவளை தேடின்னு வந்தேன், இங்கே லங்கையில் தேடும்போது ஒரு அசோகவனத்தில் அவள் இருக்கா, அவளை பார்த்தேங்கிற, நீ தான் தூக்கின்னு வந்தேன்னு நேரடியாக ராவணன்ட்ட சொல்லலை. இதேமாரியே அவனை பேதப்படுத்துகிற, அந்த வேலைக்கு முடிஞ்சு போய்ட்டு நான் தான் திருடன் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அவன் தேலுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே பேசாமல் இருந்துட்டு, அப்புறம் நீ பண்ணதெல்லாம் அட்டகாசம், அதனால் உனக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறேன்னா. விபீஷன் சொன்னால் தூதனை வந்து அப்படிலாம் பண்ணுறது வழக்கம் இல்லை, வேறு ஏதாவது சின்ன அடையாளம் பண்ணி விடுங்க, அங்கே அடையாளத்தன்னா. அப்போனா அவருக்கு பிடிச்சதெல்லாம் வால் தான் வானரத்துக்கெல்லாம், அதனால் வாலில் கொஞ்சம் துணியை சுற்றி தீ வச்சு அமுச்சுருங்கோ, அக்ரஹாரம் முழுக்க ஐஷமி காமிங்கோ, தெருவெல்லாம் இதான் வந்து மாட்டின்றது ராமதூதன்கிறான், என்ன இதேமாரி நடக்கும்னு அவளுக்கு செய்தி சொல்லட்டும் போய் அப்படின்னு இவன் சொல்ல, இந்த ராட்சச கூட்டம் எல்லாம் ஆற்றுல உள்ள பழைய துணியெல்லாம் தூக்கின்னு வந்துட்டான், மேலே உள்ள துணி கீழே உள்ளது வேஸ்ட்டு துணி போட்டு கட்ட. ஆஞ்சநேயர் இதான் சாக்குன்னு பார்த்தார், கிருன்னு ஆகாசுக்கு வளர ஆரம்பிச்சுட்டார். முன்னாடி திருண்டு தான் இருக்கார் அவன்கிட்ட பேசும்போது, அப்புறம் பார்த்தா வளர 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கான் வால் மாத்திரமே, அது போகிறல துணி, அவன் இருக்கிற துணியை சுற்றி இருக்கிற ஆற்றுல இருக்க சுட்டெண்ணெய் நெய் என்னெல்லாம் இருக்கோ போட்டு ஏற்றி விட்டான். பெருமுக ஐஷன் போனால் எல்லாத்தையும் பார்த்தார். அப்புறம் ஒரு சமயத்தில் அவருக்கு மனசில் தோன்றது, இவ்வளவு அக்னி இருக்குது ஆனால் நமக்கு ஒன்றுமே சுடவே இல்லையேன்னு மனசில் பட்டு. இதே சமயம் எங்கள் மேலே வாயு பகவான் எல்லாரும் பார்த்து அவனுக்கு அனுமாருக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு அவள் அனுகிரகம் பண்ண. சீதைக்கு இதை கேள்விப்பட்டோன்னே அவளும் சீதோபவ அனுமதான்னு அக்னி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, அனுமாருக்கு எந்த விதமான உபதிரவம் நீ கொடுக்கக்கூடாது, நான் பதிவிரதா ஸ்திரீங்கிறது சத்தியம்னா நீ வந்து அவளுக்கு ஆஞ்சநேயருக்கு எந்த இடைஞ்சலையும் கொடுக்காத அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவும், இவர் பார்க்குறாரு. உடனே ஒரு ஷார்ட்டு ராட்சசாலெலாம் போட்டு தள்ளி அங்கங்கே பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குற மாதிரி வாழால் அப்படி அப்படியே கொஞ்சம் வச்சார். எல்லாம் தகன்னு எரியறது. விபீஷண கிரகம் மாத்திரம் ஒன்றும் ஆலையா, அவன் கொஞ்சம் சுத்தாத்மா, அவனை ஒன்றும் பண்ண வேண்டான்னு என்னண்ட வந்துட்டார். வந்து இங்கே தேவியை பார்க்க வந்து திருப்பியோ நமஸ்காரம் பண்ணார். நீங்கள் சௌக்கியமாக இருக்கையிலே நான் புத்தி தப்பி எல்லாத்துக்கும் வச்சேன், ஆனால் அசோகவனம் மாத்திரம் எந்த இடைஞ்சலும் ஆலை தேவதைகளும் சொன்னாத அப்படின்னு தேவிகிட்ட நமஸ்காரம் பண்ணி, தேவியும் கூடிய சீக்கிரம் நீ ராமலக்ஷ்மணால்
இங்கே வந்து என்னை மீட்க சொல்கிறதுக்காக சொல்லு, அதுவும் இல்லாமல் என்னுடைய அடையாளமாக அப்படின்னு சொல்லிட்டு கனையாழியும் கொடுக்குறாவ. ஒரு காகாசுர விற்த்தாந்தம் சொல்லி ஒரு இன்னொரையும் மனஷிலான்னு ஒரு சின்னதாக ஒரு கதை அதையும் சொல்லி இதையும் நீ ராமனுக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். இவரும் உத்தரவு வாங்கிட்டு திரும்பி ஆகாச மார்க்கமாக வடக்கு கரையில் வந்து இறங்கி அங்கே இவா கூட வந்தவாலாம் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு ரெடியாக நிற்கிறது. இவர் உற்சாகத்தோடு வரதை பார்த்தோன்னே காரிய சித்தியாகி தான் வரார் இவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு தெரியறது எல்லாருக்கும். அம்பதன் ஜாம்பவான் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷப்பட்டு எல்லா கதையும் கேட்டு பக்கத்தில் மதுவனம்னு ஒரு வனம், அந்த வனம் வந்து சுக்ரீவனுடைய ஃபார்ம் ஹவுஸு. அங்கே நிறையா சேற்றமாக ஆகாரத்துக்கெல்லாம் இருக்குது, பிராசனத்துக்கு. அங்கெல்லாம் சாப்பிட்டு தரகையில் உழுறது எல்லாம். அப்புறம் அங்கே உள்ள இவாலாம் இருக்கா செக்யூரிட்டிலாம், அவெல்லாம் சுக்ரீவன்ட்டு போய் வந்த வானரம் எல்லாம் ஒரே துவம்சம் பண்ணுறது மதுவனத்தைன்னு சொல்ல சுக்ரீவன் ஒன்று லக்ஷ்மண சுவாமிகிட்ட பார்த்து திருஷ்டா சீதேதி, சீதை கண்டுபிடிக்கப்பட்டால் நல்ல க்ஷேம சமாச்சாரம் உங்களுக்குங்கிறான். அவள் லக்ஷ்மண சுவாமி என்னடாது மதுவனத்தை அடித்தாங்கிறான், நீ சீதை பார்த்துட்டாங்கிறேன்னா இல்லை அவள் இத்தனை நாள் 3 மாதம் கழித்து தான் வரப்போகிறா, அவெல்லாம் இதேமாரி துவம்சம் பண்ணுறான்னா சீதையை பார்த்துட்டான் தான் அர்த்தம். அந்த தைரியத்தில் தான் இந்த துவம்சம் பண்ணிட்டு இருக்கான், அதனால் உங்களுக்கு க்ஷேமந்தான்னாரான். அப்புறம் திருப்பி எல்லாரையும் வர சொன்னால் வந்துவிட்டா. கிட்ட வந்து ராம சந்நிதியில் நிற்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு ராமஸ்வசிகி பத்ரந்தே திருஷ்டா தேவி ரசஞ்சயா நாகந்துமிக சக்கியம் தைஹி அதீதே சமயே ஹினஹ திருஷ்டா தேவி விஹனுமத்பதனாத் அமிர்தோபமம் ஆகர்ணியவச்சனம் ராமஹ அருஷமாபலக்ஷ்மணஹ. இதை கேட்டு அந்த அவள் கொடுத்த சூடாமணியை இவர்கிட்ட கொடுக்குறார். இவர் ராமர்கிட்ட அவர் கண்ணு வாங்கிட்டு அப்படியே கண்ணில் தாரதாரியாக ஜலமாக. அங்கேயுமே மோதிரத்தை பார்த்தோன்னே சீதை ராமரையே பார்த்தமா இருந்துன்னு வர்ணிக்கிறார். இங்கேயும் இங்கே அதை சூடாமணியை பார்த்தோன்னே சீதாதேவியே பார்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த பாவத்துலேயும் இவரும் ரொம்ப அழுது கண்ணில் ஜலம் வந்து முழுக்க அதை அந்த ஜலத்தினாலேயே அபிஷேகம் பண்ணாருங்கிறார். அதை வாங்கின்றார். ஏழ சூடாமணி ஸ்ரீமான் மயா சுபரி ரக்ஷிதா மனஷிலையா திலகம் தது ஸ்மரத்பேதிஜா பிரவீதின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சீதை இந்த காகாசுர விற்த்தாந்தம் சொல்லி அதையும் ராமனுக்கு ஞாபகப்படுத்து, என்னை பார்த்தேங்கிறதுக்கான அடையாளம். அது மாத்திரம் இல்லை, காட்டில் ஒரு நாள் நான் அப்படி இருக்கும்போது வேர்வேல நெத்தியில் திலகம் அழிஞ்சு போயிடுத்து. ராமன் உடனே பக்கத்தில் ஒரு ஓட்டாஞ்சலி எடுத்து செங்கல்ல எடுத்து தரையில் தீட்டிட்டு அதை எடுத்து நெத்தியில் இட்டு விட்டான். அதையும் ஸ்மரிக்க சொன்னேன்னு சொல்லு, தத் ஸ்மரஸ்வேதி அப்படின்னு சீதை நாகபாசங்கள்லாம் அந்த பிரம்மாசுரங்கள்லாம் காகாசுரனுக்காக போட்டேலே என் பொருட்டு போட முடியாதான் கேட்டேன்னு சொல்லு. இப்படிலாம் கூட ஆஞ்சநேய சுவாமிகிட்ட விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி அமிச்சா அப்படின்னா. ஏவமுக்தோ ஹனுமதோ ராமோ தசரதாத்மஜாதம் மணிம் ஹிருதயே கிருத்வா பிரரோத சலக்மனா. அதை பார்த்து மார்பில் அந்த சூடாமணியை அணைச்சிருந்து ராமபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேய சுவாமிகிட்ட நீ பண்ண காரியம் பெரிய காரியம்பா, உனக்கு நான் என்னதை தான் கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ததோமயா வாக்பிரதீன பாஷினா சிவாபிரிஷ்டாபிரவி பிரசாதிதா ஜகாம சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாபி சோகேஜ ததாபி பீடிதா அப்படின்னு சுந்தரகாண்டத்தோட கடைசி ஸ்லோகம். இதை சொல்லி ஆஞ்சநேய சுவாமி சீதைக்கு நிறையா ஆசுவாசமாக அவன் மனோதைரியத்தை ஏற்படுத்தும்படியாக நிறையா சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்கள் விற்த்தாந்தங்களும் சொன்னேன், உங்கள் அபிஜானத்தையும் கொடுத்தேன், உங்கள் அடையாளத்தையும் கொடுத்தேன். கூடிய சீக்கிரம் உங்கள் துக்கம் நிவர்த்தியாகி ராவணத்தில் சமூகத்தை எல்லாரையும் அழிச்சிட்டு உங்களை அயோத்தியை அழிச்சின்னு போய் பட்டாபிஷேகத்தோடு நீங்கள் ராமரை தரிசனம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் சீதை சாந்திங் ஜகாம, அவள் மனசு அமைதி அடைஞ்சது அப்படின்னு சுந்தரகாண்டம் பூர்த்தியாகுது. மேலே யுத்தகாண்டத்தில் தான் ராமர் வந்து ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கிருதஜ்ஞத்தை தெரிவிக்கிறார். பேரப்பட்ட உனக்கு பண்ணுறதுக்கு நான் சதிருஷமாக எதுவுமே பண்ண முடியாது, நீ பண்ண காரியம் 100 யோஜனை தாண்டி போய் இவளை ராட்சசாலாம் வதம் பண்ணி அவளை பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்க. இந்த செய்தி சொன்னதுக்கு உனக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கணும் உடனே. இப்போ அவர்கிட்ட ஓட்டையாண்டி எல்லாம் இதுதான் மர உரி தரிச்சுன்னு இருக்கார், பானங்கள் இருக்குது, இதை தவிர ஒன்றும் இல்லை. அதனால் நான் என்னையே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பரிஹிருஷ்டாங்கோ ராமஸ்தம் பரிஷ்வஜே அனுமந்தம் கிருதாத்மானம் கிருதகாக்கியம் உபாகதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமியை ஆலிங்கனம் பண்ணாராம். அதனால தான் பெரியவாலாம் சொல்லுவாள், இந்த ஆலிங்கனம் பண்ணதுனால ராமருடைய ஹிருதயம்
அவர்கிட்ட இருக்குது, ஆஞ்சநேயர்கிட்ட. ஆஞ்சநேயருடைய இருதயம் ராமர்கிட்ட இருக்கான். அப்படி பந்தனம் பண்ணாலும் ரெண்டு பேரும் அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கும் நம்ம ராமரை பார்த்தாலும் எத்திர ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமிகிட்ட ராம சப்தம் எங்கெல்லாம் கேட்குறதோ கூப்பிடாமல் வந்து உட்காந்துருவாராம். யார்? பிரபு. எனக்கு கூப்பிடணும் அவசியம் இல்லை, எனக்கு நோட்டீஸ் கொடுத்தேலா உபன்யாசமாக எனக்கு சொல்லவே இல்லையே, தெரியவே தெரியாது அப்படின்னு கேட்காத ஒரே ஆசாமி அவர் தான். ராமசப்தம் எங்கே கேட்டாலும் எத்திர ரகுநாத கீர்த்தனம் வந்திருக்கார் பாருங்க. சீதாராமன் வந்திருக்கார், சுந்தரராமன் வந்திருக்கார், ரகுராமன் வந்திருக்கார், ராமச்சந்திரன் வந்திருக்கார். இதோ பாருங்க, சூரிய நாராயணன் எப்பேற்பட்ட ஒரு அம்சம். அதுவும் அவரும் சொன்னார், சேகர் மாமாவும் சுந்தரகாண்ட பாராயணமும் நடந்துட்டுருக்க புனர்வசூவில் சிஷ்யர் அவர். அப்படி ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு. நம்ம அதில் தெற்கு தெருவில் ஜாக இருந்தேன். அப்புறம் அவர் ஸ்டேஷன் ரோடில் இருப்பார். அவள் அப்பாவுக்கெல்லாம் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ரொம்ப விசுவாசம், அப்பாவுக்கு ரங்கநாதி இருக்குது, என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். சத்தியாசார சூத்திரம் யாருமே ஒழுங்காக படிங்களப்பா, நீ வந்தால் தான் திருப்தியாக இருக்கு எனக்கு அப்படிம்பார். ராமூர்த்தி யாத்தியாட்டி சொல்லுவார் அவர். அப்போ ஒரு நாள் என்கிட்ட ஏதாவது பாடங்கள்லாம் கற்றுக்கிறேன்னார். ருத்ரஞ்சமகம், புருஷ சுக்தம் இதெல்லாம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் உதகசாந்தி சொல்லிக்கிறேன்னு. அவரை மறந்தாலும் நான் மறமாட்ட ஜென்மா முழுக்க விஷயத்தை நான் சொன்னேன். இல்லை உதகசாந்தி சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, வெயில் சுத்துக்கு போகிறீங்களா? அது வேண்டாம், சூரிய நமஸ்காரம் சொல்லி வைக்கிறேன். நீங்கள் கிரகஸ்தா ஞாயிற்றுக்கிழமையில் உபயமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நமஸ்காரம் பண்ணாலும் உடம்புக்கும் ஆரோக்கியம் லோகக்ஷேமமும் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். சரின்னார். பத்ரங்கர்ணேவி ஆரம்பித்து ஒரு 7-8 தடவை வச்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் மற்ற சூக்தங்கள்லாம் சொல்லிட்டு இதுக்கு போய்ட்டார், பெரம்பூருக்கு போய்ட்டார் ஜாக. அங்கே போய் சும்மா இல்லை, கற்றுண்டு போனோம் அந்த விஷயத்தை விநியோகம் யாம் பெற்ற இன்பம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. என்ன பண்ணார், அங்கே ஒரு சங்கராலயம் இருக்குது, சங்கரமடம் தான் அது. அங்கே ஞாயிற்றுக்குமே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி 10 பேர் 20 பேர் 30 பேரை வச்சுட்டு பண்ணி, நீ வருமானம் பண்ணால் போகாது, நீனும் மந்திரத்தை சொல்லுன்னு அவளுக்கும் சொல்லி வச்சு எட்ட கத்துன்ற சூரிய நமஸ்காரத்தை 300 பேருக்கு மேலே சொல்லி வச்சுருக்கார். 300 பேருக்கு மேலே அப்படி தயார் பண்ணிவிட்டார். சொல்லி வச்சதில்லை, இவர் போய் பண்ணுறார். பண்ணிட்டு இங்கே மேலே நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ தான் சொன்னார், இங்கேயும் சுந்தரகாண்டமும் சொல்லின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு புனர்பூசமும் பூசமுமாக பண்ணுறோன்னார். யாரோ ஜிஎஸ் சுவாமிகள் திருவாதிரையிலையும் புனர்பூசத்துலேயும் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. நகை கல்யாண கச்சதி துர்கதி தாதகச்சதின்னு நல்லது பண்ணுறவனுக்கு எப்போதும் க்ஷேமந்தான். இப்படியாக இந்த சுந்தரகாண்டத்தை அழகாக பரிவாருடைய ஆజ్ఞையால் நவராத்திரி புண்ணிய காலத்தில் மாருதி நகர் ஆஞ்சநேயர் சன்னதியில் இன்றைக்கி நமக்கு சொல்லும்படியாக ஒரு பாக்கியம், கேட்கும்படியாக எல்லாருக்கும் ஒரு பாக்கியம். எப்போதுமே இந்த சுந்தரகாண்டத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி சுந்தரகாண்டத்துக்குள்ளே ராமாயணம் அடக்கமாக இருக்குது. ராமாயணம் முழுக்க கேட்டோம்னா என்ன பலனோ அந்த பலன் சுந்தரகாண்டத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா சீதைக்கு ராமன் இவர் ஆஞ்சநேய சுவாமி ராமாயணம் சொல்லிவிட்டார் ஒரு தடவை. பின்னாடி நடக்க போகிறத இவரும் சொல்லிவிட்டார், திருஜடையும் ஆஞ்சநேயரும் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டார். அதனால் எல்லா ராமாயணத்தோட முழு சரித்திரமே இதில் அடங்கிறதுனால சுந்தரகாண்டம் விசேஷம்னு அனுபவிக்கப்படுறது. இதில் கல்யாணத்தோடு முடிக்கணும், ராம பட்டாபிஷேகத்தோடு முடிக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்ச ஜெயினாம் பத்ரந்தே பாணிங்கிருண்ணீட்கபாணினா அதிவிரதா மகாபாகா ಛಾಯೇವಾನುಗதா சதா இத்யுக்த்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா சாது சாத்விதி தேவானாம் ரிஷீனாம் வததாம் ததா. இப்படியாக சீதா ராம விவாகம் நடந்ததாக மேற்கொண்டு ராம பட்டாபிஷேகத்தையும் பூர்த்தி பண்ணுறார். வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரதகாஷ்யபா காத்யாயன சுயஜ்யஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா அக்ஷிஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. இப்படியாக ராம லக்ஷ்மணாவுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததாகவும் சரித்திரம் சொல்லி இதை அனுபவிச்சவாளுக்கு கேட்டவாளுக்கு ஏற்பாடு பண்ணவா எல்லாருக்கும் எல்லா க்ஷேமமும் கிடைக்கும்னு வால்மீகி பலஸ்ரீன்னு சொல்கிறார். குடும்ப விருத்தியாகி தனதானிய விருத்தி, ஸ்ரீகளுக்கு வேண்டிய என்ன சௌபாகியங்கள் வேணுமோ எல்லாமும் கிடைக்கிறது. இந்த சுபமான காவியத்தை கேட்கறதுனால எல்லா அர்த்தத்தையும் அடைவான் அப்படின்னு சொல்கிறார். குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்ரேயஸ்ய முக்கியா சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம்
புவிஜாத்த சித்திம் அப்படிங்கிறதாக இந்த சத்சங்க இன்னைய தினம் பூர்த்தியாகுது. நாளைய தினம் ராதாநகர் வசந்த மண்டபத்தில் 7 மணிக்கு இங்கே சேகர் சார் 7 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தார். இருந்தாலும் முன்னாடி உள்ளவா கொஞ்சம் சங்கீதத்தை பகவான் கொஞ்சம் ஸ்ராவியமாக கேட்டிருந்தான். ஆஞ்சநேயரையே கானமூர்த்தையே நமான்னு ஒன்று உண்டு, அவருக்கு கானம் பண்ணுவாராம் நல்லா. அதனால் அவளும் இங்கே நடந்தால் ஒரு 7:20 ஆயிடுத்து. அதனால் அந்த டயத்தை வச்சு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நேற்றுக்கு பண்ண மாதிரி ஆளை ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிடுது. ஏன்னா எவ்வளோ வேணால் அனுபவிக்கலாம், நிறையா பெயின்ருக்கு. எதை சொன்னோம் நம்ம சொல்ல முடியும், சொன்ன வரையில் நமக்கு புண்ணியம் அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அழகான முறையில் அவளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதேமாரி தர்மங்கள் நிறையா அடிக்கடி எல்லாருக்கும் சத்சங்கம் கிடைக்கணும் பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குரு சுவாமினः ஜெய். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய பாதாலயாரீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜெய் ஸ்ரீராம்.